ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் நான் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல இருந்துக்கோங்க. அஹ், அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த இனிய காலை பொழுதுல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ப்ரிவென்ஷன் ஃப்ரம் ஃபால் அப்படின்ற தலைப்புல நம்ம கோல்டன் குரூப் மெம்பர்ஸ்க்கு இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போறோம். அதற்காக தலைவர் விஜய் அவர்களை வரவேற்கிறேன். தேங்க்யூ சௌமியா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். பாரதி கலைமன்றத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம கோல்டன் குரூப் இந்த வருஷம் ரொம்ப ஆக்டிவா நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம். எல்லாருமே சேர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை நம்ம பிரமாதமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஏஜ் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த ஃபேக்டர். அந்த ஃபேக்டர் வரும்போது அதுல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல சில முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு அந்த ஹெல்த்தை எப்படி அவங்க மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு, தன்னை எப்படி என்கேஜா வச்சிருக்கிறாங்க, பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ரெண்டையும் எப்படி என்கேஜா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஹெல்த்லயே சேஃப்டி, அந்த எல்டர்ஸ்க்கான அந்த சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும், தன்னை சார்ந்தவர்களுக்கும் எந்த பிரச்சனைகளும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்துல இருக்கிறாங்க. அதனால அந்த சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா படுது. ஒரு ஏஜுக்கு மேல அவங்களுக்கு சில தளர்வுகளால கெயிட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. தன்னுடைய கோஆர்டினேஷன் அவங்க லூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையெல்லாம் மீறி எப்படி தன்னை சேஃபா தன்னுடைய லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெரிதல், புரிதல், தேடலுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கான நிகழ்ச்சி. அதுக்கு நம்மளுக்காக கோல்டன் குரூப் மெம்பர்ஸ்க்காக இதை எஜுகேட் பண்ண வந்திருக்கிறாங்க திரு கார்த்திக் பிச்சை அவர்கள். அவர்களுக்கு முதற்கண் இன்றைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப பேஷண்டான ஒரு பர்சன். கேட்ட உடனேயே பண்ணி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சௌமியா, தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் ஹிம் ஃபார் அவர் சொசைட்டி. ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் ப்ரொசீட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா எல்லாருக்கும்? ஓகே, கேக்குது சார். ஆரம்பிக்கலாம். செஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கார்த்திக் பிச்சை. நான் பீடியாட்ரிக் பிசியோதெரபிஸ்டா, ஃபர்ஸ்ட் ஆர்த்தோபெடிக் பிசிக்கல் தெரபிஸ்டா இருந்தேன். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் நியூரோ பக்கம் திரும்பினதுனால, குழந்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற ஒரு காரணத்தினால பீடியாட்ரிக் நியூரோ தெரபிஸ்டா ஆனேன். குறைந்தபட்சம் ஒரு 20 வருஷம் அனுபவம் இருக்கு எனக்கு இந்த ஃபீல்டில். அதனால இதில் நாங்கள் ஏகப்பட்ட கேசஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஃபால் ப்ரிவென்ஷன் பத்தி இன்னைக்கு பிகேஎம் மீட்டிங் விஷ்ணு சாஸ்திரத்தை சொல்லிட்டு இருந்தார், அதை ஓபன் பண்ணி பார்த்தேன். ஓகே, ஸோ இப்போ சாரி சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, கேடிஐஎஸ்டியில் இப்போ ஆர்டிசம்ன்ற அந்த ஒரு இது ஸ்பெஷல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த ஃபால் ப்ரிவென்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, வயோதிகம் வயோதிகம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க சில பேர். அதை ரொம்ப கேர் பண்ணுறதில்ல. தன்னால் எல்லாம் முடியும், தன்னால் எல்லாம், அது ஒரு மனோபாவம். தன்னால் எல்லாம் முடியுன்றது ஒரு மனோபாவம். அது ஒரு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும். இந்த இந்த மீட்டிங் எதுக்காக, இந்த கோல், இதை எதை பற்றி நம்ம பேச போகிறோம், இதோட கோல்ஸ் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். என்னோட ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபால் ப்ரிவென்ஷன் இன் எல்டர்லி, இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக். இதை எதுக்காக பேசணும் அப்படின்னா, முதல்ல ஐடென்டிஃபைங் த ஃபேக்டர்ஸ், அதாவது என்னென்ன காரணம் இருக்குது நம்ம வயசானவங்க கீழே விழுறதுக்கு. ஒன்று ஃபால் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி நம்ம பேச போகிறோம். வயசானவங்களுக்கு எங்கே விழாமல் இருக்கிறதுக்கு பேச போகிறோம். முதல்ல ஹோம்லேயோ,
வீட்டில் தான் வசிக்கக்கூடிய நம்ம 24/7 நம்ம வீட்டில் இருப்போம்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்கள் நம்ம வெளில போகிறோம் வரோம், அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் முக்கால்வாசி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான். அடுத்த கோல் என்னன்னு பார்க்கணும்னா டிஸ்கஸ் டூல்ஸ் ஃபார் அசஸிங் ஃபால் ரிஸ்க். என்னென்ன டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த கீழே உழுவாங்களா விழமாட்டாங்களா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வந்து முக்கால்வாசி கிளினிக்கலாக யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஓகே யா ஒரு சில டெஸ்ட்லாம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப கிளினிக்கலாக இருக்கும், ரொம்ப வந்து டெக்னிக்கலாக இருக்குன்றதுனால அந்த ஃபால் அசஸ்மெண்ட் ரிஸ்க்கை பற்றி நான் ரொம்ப பேச போகிறது இல்லை. அடுத்து வந்து ஐடென்டிஃபையிங் கம்யூனிட்டி ஃபால் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்ஸ். நம்ம கம்யூனிட்டியில் வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபால் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நம்ம இப்போ யூஎஸில் இருக்கிற நிறைய இங்கே ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் எந்தெந்த பார்ட்டில் இருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியல. இந்தியாவிலேருந்து இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் வேணால் இருக்கலாம். அந்தந்த கம்யூனிட்டியில் வந்து ஃபால் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்ன கோல்ன்றதை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். முதல்ல ஃபால் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். வீழ்தல் அப்படின்னா அதனுடைய வரையறை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். A fall is defined as an event in which results in a person coming to rest inadvertently on the ground floor or other lower level. இதை வந்து தமிழில் சொல்றதுன்னா ரொம்ப இதை வந்து யார் சொல்லியிருக்கிறது, இந்த டெஃபினேஷனை கொடுத்துருக்கிறது பார்த்தா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு வந்து இதை வந்து இந்த டெஃபினேஷனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா எதிர்பாராமல் அல்லது தற்செயலாக தரையில் அல்லது தரையை நோக்கி திடீரென கீழே செல்ல அல்ல கிடக்க நேருதல். அதாவது நீ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொஞ்சம் கூட எந்தவித காரணங்கள் இருக்கு இல்லை அதெல்லாம் அப்பாற்படுத்திட்டு நம்ம வந்து நின்ன நிலையிலேருந்தோ மற்ற நிலையிலேருந்தோ தரையை நோக்கி நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் கீழே விழுறது அப்படின்றத தான் அவங்க வந்து டெஃபினேஷனாக சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பாஸ்டர் அப்படின்னா நம்மளுடைய தோரணை, நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து எப்படி ஸ்டாக் ஆகிருக்கு அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா நிற்கும் போது இடுப்பில் கையை வச்சுட்டு நிற்பாங்க, அது ஒரு பாஸ்டர். உட்காந்துருக்கும் போது கால் மேலே காலை போட்டு உட்காருவாங்க, அது பாஸ்டர். சரி, இதுக்கும் கீழே விழுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். முதல்ல பாஸ்டர்ன்றது வந்து வாலண்டரி, அதாவது தன்னிச்சையா வந்து நம்ம வந்து நம்மளுடைய உடல் பாகங்களை வந்து தனித்தனியா வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பொசிஷன் மேல இன்னொரு பொசிஷனுக்கு எடுத்து வந்து வைக்கிறது, அது வந்து பாஸ்டர்னு சொல்லுவோம். அடுத்து பொசிஷனிங் அப்படின்றது நிற்கும் நிலை வந்து ஒரு பொசிஷன், அதுல வந்து எப்படி நிக்கிறோன்றது வந்து பாஸ்டர். படுத்து இருக்கோன்றது வந்து பொசிஷன், அதுல எப்படி படுத்திருக்கோம் அப்படின்றது, அதாவது சைட்ல படுத்திருக்கோமா, மல்லாந்து படுத்திருக்கோமா, தலகுப்புற படுத்திருக்கோமா, அது ஒரு பாஸ்டர். அடுத்து இதுல முக்கியமான விஷயம், நம்ம ரெண்டு விஷயத்த கவனிக்கணும். என்ன அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோல் அண்ட் வாலண்டரி ஆர் இன்வாலண்டரி. ஸோ ஃபாலிங்னு சொல்றது வந்து ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன், அதாவது தன்னிச்சையை இல்லாம நடக்கக்கூடியது. அப்புறம் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கண்ட்ரோல் ஆஃப் லாஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆர் டிசபிலிட்டி டு மெயின்டைன் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்ன்றதுக்கு வந்து சரியான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த சமநிலைக்கும் நம்மளுடைய கீழே விழாம இருக்கிறதுக்கும் என்ன பெரிய சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இது அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகே, நம்ம டெய்லி விழுறோமா? விழுறதில்ல. அதுக்கு காரணம் என்ன? ஸ்டெபிலிட்டி. நம்ம வந்து ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன்ட் த ஸ்டெபிலிட்டி, எப்படி ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெபிலிட்டிக்கு வந்து முக்கியமான காரணங்கள் வந்து என்னென்னு பார்த்தா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பேஸ் ஆஃப் சப்போர்ட். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா என்ன? ஒரு நம்ம உடலின் மொத்த எடையையும் ஒரு சின்ன குறுகிய உடல் பாகத்துல வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கும். அந்த இடம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தா நம்மளுடைய குறுக்கு எலும்பு இருக்கு இல்லைங்களா, குறுக்கு எலும்பு, ரெண்டு எலும்பு இருக்கும். அதை வந்து கனெக்ட் பண்றதுக்கு நடுவில் ஒரு சின்ன போன் ஒன்று இருக்கும், அது பேர் சாக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாக்ரம்ன்ற அந்த மையப்பகுதியில தான் வந்து நம்மளுடைய பேஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அமைஞ்சிருக்கு. சரி, இந்த சாக்ரம் எதுலேருந்து வருது? அதுதான் கரெக்டா சொல்ல போனா நம்மளுடைய மூலாதாரம்
அப்படின்ட்டு நான் கனெக்ட் பண்றது வந்து மூலாதாரம் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வந்து நான் கனெக்ட் பண்றது இந்த சேக்கரத்தை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த சேக்கரத்துல இருந்து தான் நம்மளுடைய ஸ்பைனல் காலம், அதாவது நம்ம ஸ்பைன் வெர்டிபிரல் காலம்னு சொல்லக்கூடிய அந்த முதுகு தண்டு வந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய கழுத்து வரைக்கும் போகிறது. அந்த எலும்பு அடுத்து நம்மளுடைய உடல் எடை அது எல்லாத்தையும் வந்து சரிசமமாக நம்மளுடைய 2 கால்களுக்கும் வந்து பிரிச்சு கொடுக்கறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சேக்கரம் கார்த்திக் சார், அப்படின்றது. கார்த்திக் சார் ஒரு நிமிஷம், உங்களோட பிரசன்டேஷன் ஃபுல் ஸ்கிரீன் பண்ண முடியுமா ஸ்லைட் ஷோல போய்? ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் சின்னதா தெரியுது. ஸ்லைட் ஷோ பண்ண முடியுமா? ஸ்லைட் ஷோ கிளிக் பண்ண முடியுமா? ஸ்லைட் ஷோ ஓகே, அந்த ரைட் ஹேண்ட் கிளிக் பண்ணுங்க. இப்ப தெரியுதா? எஸ், சூப்பர், தேங்க்யூ. ஏன்னா அந்த பிக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியணும். நன்றி, இடையூறு செய்ததுக்கு மன்னிக்கவும். தேங்க்யூ தேங்க்யூ கண்டினியூ தேங்க்யூ, அதெல்லாம் பண்ணுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 3 போசஸ் இருக்கு. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கால்களையும் வந்து குறுக நிக்க வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் நம்ம ஊர் முடிய மாதிரி ஒத்த கால்ல தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் எக்ஸசைஸ் பண்றோம் ஸ்ட்ரெச் பண்றோன்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 3 நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்குன்னு பாருங்க. அது கிட்டத்தட்ட நான் சொன்ன அந்த சேக்கரத்துல தான் இருக்கும். ஏதோ இந்த ப்ளூ புள்ளி உங்களுக்கு கரெக்டா தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த லைனை நேரா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ளூ புள்ளி ஒன்று இருக்கும். அங்கதான் இந்த சேக்கரம்ன்ற போன் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பொசிஷன்லயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அந்த இடத்துல தங்க வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் நம்மளோட ஈக்குலிபிரியம் வந்து மிஸ் ஆகாது. சரி, பேஸ் ஆஃப் சப்போர்ட்னா என்ன அப்படின்னா நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நம்மளுடைய உடல் அவயங்கள் வந்து எவ்வளோ வந்து பூமியில கான்டாக்ட் ஆயிருக்கு, தொட்டுக்கிட்டு இருக்கு, அதை தான் வந்து கான்டாக்ட் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, மன்னிக்கணும், இதுக்கும் நம்மளோட ஸ்டெபிலிட்டிக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பேஸ் ஆஃப் சப்போர்ட்டுக்கு உள்ளுக்குள்ளேயும் இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ தாழ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்டேபிளா இருப்போம். உதாரணத்துக்கு இந்த கால்களை வந்து அகட்டி நிற்கும் போது நம்மளோட பேஸ் ஆஃப் சப்போர்ட் கான்டாக்ட் ஏரியா இது வந்து அதிகமாயிடுது. அப்போ வந்து நம்ம வி ஆர் மோர் ஸ்டேபிள். ஆனால் ஒத்த காலில் நிற்கும் போது நம்மளுக்கு வந்து பேஸ் ஆஃப் கான்டாக்ட் அது வந்து கம்மியாயிடுது. அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் வந்து கம்மியாகும். அதனால என்ன ஆகுது, நம்மளுடைய ஈக்குலிபிரியத்தை சமநிலையை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாம போகும். இது பார்த்துட்டோம். அடுத்து சரி, நம்ம எப்படி நம்ம உதாரணம் இருக்கோம், அந்த மெக்கானிசம் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு வந்து 5 புலன்கள் இருக்கு. ஒன்று பார்வை, சென்ஸ் ஆஃப் சைட். அடுத்து வந்து சுவை உணர்வு. அடுத்து வந்து தொடு உணர்வு, அதாவது சென்ஸ் ஆஃப் டச். ஸ்மெல், நுகர்வு உணர்வு, அதை வந்து சென்ஸ் ஆஃப் டச் ஸ்மெல்லுன்னு சொல்றோம். அடுத்து சென்ஸ் ஆஃப் சவுண்ட், செவி உணர்வு. இதுல 2 பேர் வந்து நம்மளோட பேலன்ஸ் மெக்கானிசத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதுல எந்த வேலையும் கிடையாது. அதனால 2 பேரை இதுல இருந்து எடுத்துடலாம். அவங்க யாருன்னு பார்த்தா சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். நம்மளோட சுவை உணர்வுக்கும் நம்ம நுகர்வு உணர்வுக்கும் நம்மளுடைய பேலன்ஸ் மெக்கானிசத்துல வந்து கொஞ்சமும் சம்மந்தம் கிடையாது. அவங்க வந்து அதுல வந்து எந்த வேலைப்பாடும் அவ்வளவா செய்யறது கிடையாது. அதனால இவங்க 2 பேரையும் நம்ம இந்த சீன்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, சரி என்ன சார் 2 பேரை தூக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல வெயிட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் 2 முக்கியமான தலைங்க வருவாங்க. அவங்க யாருன்னு பாருங்க. ஏதாவது நம்ம வந்து 5 சென்சஸ் பத்தி மட்டும்தான் நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதை தவிர இன்னும் 2 முக்கியமான சென்சஸ் இருக்கு. அது என்ன பார்க்க போனா, ஒன்று 6வது சென்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு வெஸ்டிபுலார் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெஸ்டிபுலார் அப்பேரட்டஸ். அது எங்க இருக்கு, நம்மளுடைய காதுகளுக்குள்ள இருக்கு. அத இன்னர் இயர் அப்படின்னு சொல்லுவோம். காது வந்து 3 விதமா, நம்ம காதுகளோட அமைப்பை வந்து 3 பார்ட்டா பிரிக்கிறோம். ஒன்று அவுட்டர் இயர், இந்த காது மடல். இன்னொன்று வந்து அந்த ஆடிட்டரி டியூப், அந்த மிடில், இந்த இதுல இருந்து அந்த செவி அறை வரைக்கும் போறதுக்கு அது வரைக்கும் அதை வந்து மிடில் இயர்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இன்னர் இயர் உள்ளுக்குள்ள. இந்த இதுல வந்து 2 அப்பேரட்டஸ் இருக்கு. ஒன்று வெஸ்டிபுலார் அப்பேரட்டஸ்ன்னு சொல்லுவோம், ஒன்று வந்து காக்லியர் அப்பேரட்டஸ். இந்த காக்லியர் அப்பேரட்டஸ் தான் வந்து நம் காது கேட்கும் திறனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. ஒன்று அப்ப இது எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வெஸ்டிபுலார் சென்ஸ். இந்த வெஸ்டிபுலார் அப்பேரட்டஸ் என்ன பண்ணுதுன்றது அதை டீட்டெயிலா அடுத்து ஒரு சின்ன வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு சென்ஸ் இருக்கு, 7ஆம் அறிவு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் மனுஷனுக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்கு, நீங்க மட்டும் அறிவுகளை அடுக்கிட்டே போறீங்கன்னு சொல்றீங்க. புரியுது. ஆனா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த
ரெண்டு சென்ஸையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் வந்து இருக்கு. இது என்னன்னு பார்ப்போம். இதை வந்து ப்ராப்ரியோசெப்டிவ் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா ஜாயிண்ட் பொசிஷனல் சென்ஸ். இப்போ இந்த கை இருக்கு, இந்த கையை வந்து மடக்கிறோம் அப்படின்னா கண்ணால பார்க்கும்போது இது வந்து 30 டிகிரிக்கு மடங்கி இருக்கு, 40 டிகிரிக்கு மடங்கி இருக்கு அப்படின்ட்டு நம்ம கண்ணால பார்த்து நம்ம விஷுவல் ஃபீட்பேக்னால இது இந்த அளவுக்கு மடங்கி இருக்கு சார் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை கண் பார்வை இல்லாதவங்க அவங்க எப்படி இதை சென்ஸ் பண்ணுவாங்க? இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின். இது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஃபீட்பேக் மூலமா தான் நம்ம ஃபீட்பேக் மெக்கானிசம் மூலத்துல தான் நம்மளுடைய பேலன்ஸ் வந்து எப்பயுமே சமநிலையில இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ரியோசெப்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இது எங்கெங்க எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு மசில்லையும், அதாவது தசைகள்லையும் இருக்கு. அதை தவிர ஜாயிண்ட் மூட்டுகள்ல இருக்கு. ஸோ நம்ம மூட்டு ஒவ்வொரு தரையும் மடங்கும் போதும் நீளும் போதும் அது என்னன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை அனுப்பிச்சிட்டு இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பிரெயினுக்கு போகும். ஓகே, இந்த அளவுக்கு வந்து இந்த தசைகளை வந்து நம்ம இருக்குன்னா இந்த ஜாயிண்ட் வந்து இந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு சென்ஸ் சொல்லக்கூடியதுதான் இந்த ப்ராப்ரியோசெப்டிவ் சென்ஸ். சரி சார், வெஸ்டிபுலார் சென்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சின்ன ஒரு வீடியோ இருக்கு. இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆனா இது இங்கிலீஷ்ல தான் இருக்கு, தமிழ்ல இல்லை, அதையும் சொல்லிடுறேன். ஆனா இது பார்த்தா உங்களுக்கு புரியும். Deep within each ear, there is a balance system called a labyrinth, composed of 3 semicircular canals. These semicircular canals are also connected to the cochlea, which is the organ that allows for hearing. Each semicircular canal is responsible for sensing a particular head direction. Each semicircular canal is filled with fluid, and when displacement of this fluid occurs within the canal, nerve signals are sent to the brain informing which direction the head just turned. The posterior semicircular canal shown here detects when the head tilts down towards the shoulder. The superior semicircular canal detects when the head nods up and down in a yes motion. The lateral semicircular canal detects when the head shakes side to side in a no motion. ஓகே, இப்போ அந்த இப்போ அந்த வெஸ்டிபுலர் சிஸ்டத்தை பத்தி பார்த்தோம். அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாயிண்ட் ப்ராப்ரியோசெப்ஷன் சென்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க தசைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தசைகள் இருக்கு. தசை நார்கள்ல இந்த சில சென்சரி ஃபைபர்ஸ் இருக்கும், நரம்புகளோட அந்த இது இருக்கும், நுரைகள் இருக்கும். அது வந்து இன்ஃபர்மேஷனை வந்து பிரெயினுக்கு அனுப்பும். அதே மாதிரி இந்த போன்ல வந்து இந்த மசில் வந்து அட்டாச் ஆகிற இடம் வந்து டெண்டான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெண்டன்லயும் அந்த இது இருக்கு. இந்த டெண்டனோட வேலை என்னன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க, இந்த மசிலை வந்து போனுக்கு கனெக்ட் பண்றதுதான் முக்கியமான வேலை. ஃபேமா ஆணி அடிச்ச மாதிரி அந்த இடத்துல இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும் அந்த போன்ல. அப்பதான் இந்த போன், இந்த தசைகள் சுருங்கும் போது இந்த போன்ஸ் வந்து, இந்த எலும்புகள் வந்து மூவ்மெண்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம டெய்லி ஏன் விழுறது இல்லை? என்ன சார் இவ்வளவு மெக்கானிசம் இருக்கா, நம்ம ஏன் டெய்லி விழுறது இல்லை? இது எதனால வந்து நம்ம விழாம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் மெக்கானிசம் வந்து நம்ம உடம்புல ஒர்க் ஆகிட்டே இருக்கு. நம்ம தூங்கிடுவோம், ஆனாலும் கொஞ்சம் கூட தூங்காத ஒரு மெக்கானிசம் என்னன்னா இதுவும் ஒரு மெக்கானிசம், நம்ம பேலன்ஸ் மெக்கானிசம். இப்போ பார்க்கலாம் அந்த பேலன்ஸ் மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல விஷுவல், அதாவது விஷன், ஐ, கண் பார்வை. கண் பார்வையில என்ன பார்க்குறோம், என்னென்ன அவயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்கு, என்ன எவ்வளவு ஹைட்டா இருக்கு, எவ்வளவு ஆழத்துல இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம கண்கள் வந்து அந்த ஒளி பிம்பத்தை வந்து நம்ம விழித்திரையில வந்து ஏற்படுத்தி அது வந்து நம்ம மூளைக்கு அனுப்புது. அதே டயத்துல நம்ம கழுத்து, நம்ம தலை வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றத இந்த வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ்னு பேசணும் இல்லைங்களா, அது வந்து அதோட இன்ஃபர்மேஷனை நம்ம மூளைக்கு அனுப்புது. இது கூட இந்த ப்ராப்ரியோசெப்டிவ் சென்ஸ்ன்னு சொன்னோம் பாருங்க, அந்த சென்ஸ் ஜாயிண்ட் வந்து இந்தந்த பொசிஷன்ல இருக்குப்பா, நான் நின்றுகிட்டு இருக்கேன், நான் உக்காந்துட்டு இருக்கேன், நான் படுத்துக்கிட்டு இருக்கேன்,
அதை போல இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிரெயினுக்கு அனுப்புது. பிரெயின்ல எங்க அனுப்புது? 2 இடத்துக்கு அனுப்புது. ஒன்று பெருமூளைக்கும் அனுப்புது, இன்னொன்று சிறுமூளைக்கு அனுப்புது, இன்னொன்று அந்த மூளை தண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் அனுப்புது. ஸோ இந்த சிறுமூளையோட வேலை என்னன்னா கோஆர்டினேஷன். அதாவது இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா நடுங்காம இருக்கிறதுக்கு, ஒரு பொருளை எடுக்க போறோம்னா சில பேருக்கு கை நடுங்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் இந்த சிறுமூளையில பிரச்சனை இருக்கிறது. அடுத்து இந்த 3 சிஸ்டமும் எப்படி ஒன்னா ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம கண்ணிமைக்கிற நேரத்தை விட அதிகமான வேகத்துல வந்து இந்த பிரெயினை ரீச் பண்ணும். அந்த பிரெயின் வந்து என்ன பண்ணுது, இந்த 3 இன்ஃபர்மேஷன் வர்றதையும் வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஓ, இந்த ஜாயிண்ட் இந்த சென்ஸ்ல இந்த பொசிஷன்ல இருக்கு, நம்ம தலை இந்த பொசிஷன்ல இருக்கு, நம்ம இவ்வளோ இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கோம் அப்படின்ற இதையும் பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பிரெயின் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து உங்களுடைய தசைகளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கும். என்ன, ஓகே இப்போ டேஞ்சர் இருக்கு, கீழே போக போற, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து உன்னோட பொசிஷனை மாத்திக்கணும், நீங்க வேற திசையில போகணும். வேற திசையில போகணும் அப்படின்னா நம்ம கழுத்தை திருப்பணும். மெயினா உடம்ப மட்டும் திருப்பினா போறாது, கழுத்தையும் திருப்பி ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ பார்க்கும்போது அந்த இடத்துல நடக்கக்கூடிய அசஸ்மெண்ட்ஸ், ஓகே இங்க இடம் சேஃபா இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதுக்குள்ள நம்ம போகலாம், இந்த வழித்தல் போகலாம், இதுல வந்து கீழே விழ மாட்டோம் அப்படின்ட்டு. இதுதான் வந்து ஒரு பேசிக் பாடி மெக்கானிசம், அதாவது பேலன்ஸ் மெக்கானிசம். சரி, இவ்வளவு பேசிட்டோம். இதுக்கப்புறம் ஃபால்னால என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாங்களா. ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, இன்ஜுரிஸ்ங்க. ஃபர்ஸ்ட் அடிபடுதல். அது அடிபடுறது வந்து 3 விதமா நம்ம பிரிக்கிறோம். ஒன்று மைனர் இன்ஜுரின்னு பிரிக்கிறோம், ஒன்று மாடரேட் இன்ஜுரின்னு பிரிக்கிறோம், அடுத்து சிவியர் இன்ஜுரி. சரி, இந்த மைனர் இன்ஜுரினா என்ன? சின்ன சின்ன வெட்டுக்காயம், தோல்ல ஏற்படுற சின்ன சின்ன சாய்ப்புகள், சின்ன சின்ன சுளுக்குகள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசா டாக்டர் கிட்ட இதுக்காகலாம் போக மாட்டோம். அதை வந்து மைனர் இன்ஜுரிஸ் அப்படிங்கிறோம். மாடரேட் இன்ஜுரிஸ் அப்படின்னா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எலும்பு முறிவுகள், தலையில அடிபடுறது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன எலும்புகள் உடைவது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாடரேட் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சிவியர் இன்ஜுரிஸ். சிவியர் இன்ஜுரிஸ்னா நம்ம எதை சிவியர் இன்ஜுரிஸ் கண்டிப்பா டாக்டர் கிட்ட போயே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு. ஃப்ராக்சருக்கும் டாக்டர் கிட்ட போவோம், ஆனா பெரிய ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்காது. 20 நாள் 30 நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் வந்து இருக்காது மாடரேட் இன்ஜுரிஸ்ல. ஆனா சிவியர் இன்ஜுரிஸ்ல என்னென்ன அடிப்படும் மெயினா அப்படின்னு பார்த்தா, பெரிய பெரிய ஃப்ராக்சர்ஸ், பிரெயின் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம், தலையில வந்து அடிபடுறது மெயினா. அதை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். தயவுசெய்து யாராவது கீழே விழுந்து இருந்தாங்க, அடிக்கடி விழுறாங்க அப்படின்னா கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்காங்க அந்த விஷயத்த, வயசானவங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதனால தலையில அடிபடுறதுனால என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல மூளையில வந்து ரத்தக்கட்டுகள் ஏற்படலாம். மூளையில ரத்தக்கட்டு ஏற்படும் போது நம்மளுடைய மசில்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆகலாம். அதோட முக்கியமான விஷயம், முக்கியமான டேஞ்சர் என்னன்னு பார்த்தா இறப்பு. இதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன். ஒரு விஷயத்துல அவங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ஆனா இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஒரு உயிர் இழப்பு ஒரு ஃபால்னால அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை பேர் இறந்து போறாங்க அப்படின்னு ஒரு சின்ன கணக்கெடுப்பு சொல்றேன். ஃபால்ஸை பத்தி முக்கியமான விஷயங்களை சொல்றோம். இப்ப பாருங்க, more than 1 in 4 older adults fall. அதாவது 4 பேர்ல ஒருத்தர் வந்து கண்டிப்பா வராங்க. அதுல 30% மேற்பட்டவங்க வருஷத்துல ஒரு தடவையாவது கண்டிப்பா வராங்க. அடுத்து 30ல இருந்து 50% வரைக்கும் எங்க வராங்க, இந்த லாங் டேர்ம், இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் வராங்க. என்ன சார் அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு? அது சரி, எல்லாருக்கும் 24 மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது இல்லைங்களா. நடக்குது, இல்லைன்னு சொல்லல, இதுதான் உண்மை. ஃபால்ஸ்ல வந்து என்னென்ன ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் மெயினா நடக்குது, என்ன எலும்புகள் முறிவு அடையுது அப்படின்னு பார்த்தா, எல்டர்லி பேஷண்ட் வந்து மோஸ்ட் காமன் வந்து ஹிப் ஃப்ராக்சர்ஸ் தாங்க. இந்த இடுப்பு எலும்பு உடைவது தான் முக்கியமான ஒரு இது. அது வந்து எத்தனை பர்சன்ட்னு பார்த்தீங்கன்னா 95%. வயசானவங்களுக்கு 95% எலும்பு உடையிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு எலும்புகள் தான். அதுல இன்னொன்னு, மற்ற எலும்புகள்லாம் முறியாதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முறியுது. அது சின்ன சின்ன எலும்புகளா முறியும். என்னன்னு பார்த்தா இந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல, பிரிஸ்ட், அதுல இந்த முழங்கை,
அங்க இந்த கைகள்ல, அடுத்து இந்த கணுக்கால்னு சொல்லுவோம் அங்க நடக்கும், அடுத்து முழங்கால்ல. இது மாதிரி எலும்புகள் எல்லாம் வந்து ஃப்ராக்சர் நடக்கும். இது எந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெயிட் பேரிங் ஜாயிண்ட், நம்மளை நிக்க வைக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ், நம்ம நிற்கும் போது நம்ம வெயிட்களை தாங்கக்கூடிய ஜாயிண்ட், மெயினா சொல்ல போனா நம்மளுடைய ஹிப்பு, நம்மளுடைய தொடை எலும்பு ஃபீமர்னு சொல்லுவோம், அடுத்து முழங்கால் எலும்புகள், அதாவது கணுக்கால், அந்த இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதுவும் ஃப்ராக்சர்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதோட ஃப்ராக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான். ஆனா 95% வந்து ஃப்ராக்சர் ஆகுது உங்களுடைய இடுப்பு. சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். வயசானா என்னென்ன, வயசாகும் போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அதை முதல்ல பார்ப்போம். தலையில எடுத்துக்குவோம். தலையில எடுத்துக்கிட்டோம்னா கண் பார்வை, அதுல என்னென்ன கேட்ராக்ட் வருது, கண்ணுடைய பார்வை திறன் வந்து கம்மியாகுது, குளோக்கோமா அது போல கண் டிசீசஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்து காது, காது கேட்காம போகும் சில பேருக்கு வயசானா. என்ன சார் காது தானே கேட்கல அதனால கேட்கலாமா? கண்டிப்பா காது கேட்காதனால கேட்கல. காது மட்டும் கேட்காம போறதுல உங்களுக்கு அந்த வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸ் நம்ம ஏற்கனவே பேசணும் பார்த்தீங்களா, அதனுடைய செயலிழக்கமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஒரு மத்தியஸ்த நிலைமைக்கு வந்துடும். அது அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை வந்து அது ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்து கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயம், ரத்த குழாய்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் அது நிறைய வருது. என்னென்ன சார், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, ஹார்ட்ல வால்வு வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணாமல் போயிருக்கும், அதுக்கு சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஹார்ட், அதோட ஹார்ட் வந்து வீங்கி போயிருக்கும் சில பேருக்கு. அப்போ வந்து ஹார்ட்டால பிளட்டை வந்து ஒழுங்கா பம்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ். அடுத்து கம்ப்ளீட் மசில் லாஸ். மசில் பல்க் வந்து எப்பயுமே எல்லா மனிதர்களுக்கும் தசைகள் இருக்கு, ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவு சதவீதம் வந்து வேற மாதிரி இருக்கும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்ல திடகாத்திரமா சின்ன வயசுல இருந்தே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மசில் பல்க் நிறைய இருக்கும். இல்லை கொஞ்சம் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது கடின உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசிலோட பல்க் வந்து கம்மியாகும். பொதுவாகவே ஓல்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த மசில்ஸ் வந்து அதோட அளவு வந்து கம்மியாகும். அதை வந்து சார்கோபீனியா அப்படின்னு கிரீக்க மொழி உருவத்துல இருந்து நம்ம அதை எடுத்து சொல்றோம். சரி, இது மட்டும் தானா? இல்ல, உள்ளுக்குள்ள நடக்கிற வேற சில விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். எலும்புகள் வந்து வயது ஆக ஆக நம்மளுடைய கால்சியம் சத்து வந்து ஸ்டோர் வந்து கம்மியாகும். ஏன், நம்ம வயசானவங்க வந்து ஒழுங்கா முதல்ல சாப்பிட்றது கிடையாது. பேலன்ஸ்டு டயட்டுன்றதே வந்து ரொம்ப கம்மி தான். நான் அதுவும் நம்ம சவுத் இந்தியன் டயட்ல, நம்ம இந்தியன் டயட்ல என்னன்னு பார்த்தோம்னா வி ரிப்ளேஸ் மோர் ஸ்டார்ச், அதாவது கார்போஹைட்ரேட்ஸை நிறைய எனர்ஜிக்கு கொடுத்துட்டு புரோட்டீன், கால்சியம் போன்ற மற்ற தாது பொருட்கள்லாம் வந்து நம்ம உட்கொள்றது வந்து ரொம்ப கம்மி. அதனால டெய்லி பேலன்ஸ்டு மீல்ஸை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கிறோம். போன்ல கால்சியம் சத்து குறையும். போன்ஸ்ல கால்சியம் சத்து குறையும் போது என்ன ஆகுதுன்னா அது ஈஸியா உடஞ்சிடும். அடுத்து எலும்புகள்ல வேற என்ன, மூட்டுகள் என்னென்ன பிரச்சனை? எலும்பு மூட்டு தேய்வு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன? எலும்பு இத்தனை வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, எத்தனையோ கோடி மைல்கள் நம்ம நடந்திருப்போம், எத்தனையோ தடவை குதிச்சிருப்போம், எத்தனையோ தடவை நம்ம மற்ற சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருப்போம். அதனால ஒவ்வொரு தடையும் மூவ்மெண்ட் நடக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் தேய்மானம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அதையும் கருத்தில் கொள்ளணும். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நடக்கிறதுனால வலி, மெயினா வந்து காரணம் வலி. அடுத்து ஒன்று வந்து இதனால வரக்கூடிய அடுத்த ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தா ரேஞ்ச் ஆஃப் மோஷன், அதாவது நம்ம மூட்டுகளை வந்து மடக்கி நீட்டுற அந்த தன்மை வந்து கம்மியாயிடும், அந்த ரேஞ்சு வந்து கம்மியாயிடும். இன்னொரு பிரச்சனையும் இருக்கு, அது வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூரினரி இன்கான்டினன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாடர் அண்ட் பவல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். சரி, இது வந்து இன்கான்டினன்ஸ்னா என்ன? அதாவது நம்மளுக்கு அவசரமா நம்மளுக்கு யூரின் போகணும், அதாவது நம்ம சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னா ஒரு Your microphone is unmuted. Your video is stopped. Hello? Again. Okay. Okay, we'll continue. வீடியோ தெரியுதுங்க. வீடியோ தெரியுதா? ஸ்லைடு ஷோ தான் போட்டிருக்காங்க, வீடியோ போடல சார். அது ஸ்லைடு ஷோ தான், அது பிக்சர் தாங்க. அது பிக்சர் தான். நான் பின்னாடி உங்களுக்கு தெரியுது. You are good. You are good. Please continue. Yeah. Okay, so incontinence.
இன்கான்டினன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா, இந்த சிறுநீர் போகணுன்ற அந்த அர்ஜ் இருக்கும்போது அதை வந்து அடக்கக்கூடிய தன்மை, அதுதான் கான்டினன்ஸ்னு சொல்லுவோம். சில பேருக்கு அந்த வால்வ் கண்டினியூ சார். கார்த்திக் சார், கார்த்திக் சார் கண்டினியூ பண்ணுங்க. கேக்குதா? கேக்குது சார், கண்டினியூ ஓகே. பண்ணுங்க சார். அடுத்து இந்த இன்கான்டினன்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது யூரினரி இன்கான்டினன்ஸ்னா சிறுநீர் கழிக்கிறதுல வந்து சில சிக்கல்கள் இருக்கும். என்னன்னா அர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கடி ஒண்ணுக்கு போறதுக்காக சிறுநீர் கழிக்கிறதுக்காக வந்து போக வேண்டி இருக்கும். அது பகல்லையும் இருக்கும், இரவுலையும் இருக்கும். இந்த டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல அடிக்கடி போற மாதிரி இருக்கும். அதை நாக்டர்னல் டிஸ்யூரியா, பாலியூரியா அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ இது பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து மூப்படையும் போது அதனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். இது வந்து இட் இஸ் ஜெனரல் ஏஜிங் ப்ராசஸ். இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மூலமா இதெல்லாம் வந்து அந்த டீஜெனரேஷன் டயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். 10 நாள்ல நடக்க வேண்டியதை வந்து 2 நாள்ல நடக்க வேண்டியதை 10 நாள் ஆக்கலாம். 10 நாள் நடக்க வேண்டியதை 40 நாள் ஆக்கலாம். அது மாதிரி நாட்களை வந்து அதிகப்படுத்தலாம். தட் மீன்ஸ் we are increasing the life span, also increasing the quality of life. அது ரொம்ப முக்கியம். வயசாகிறதுக்கு நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கணும். சரி, மேஜர் த்ரெட், ஃபால் இஸ் அ மேஜர் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் விழுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வயசு குழந்தையும் விழுவும், 30 வயசு ஆளும் விழுவான், 60 வயசு தாத்தாவும் பாட்டியும் விழுவாங்க, 90 வயசு தாத்தா பாட்டியும் விழுவாங்க. யார் வேணா விழலாம், எந்த வயதினர் வேணா கீழே விழலாம். இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஸ்கிரீனிங் பொசிஷனுக்கு வருவோம். இப்போ என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெஸ்ட் இருக்கு. அதை வந்து உங்களுடைய பிசியோதெரபிஸ்டோ இல்லை உங்களுடைய டாக்டரோ அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது வந்து நான் ரொம்ப டெக்னிக்கலா இங்க நான் பேச விரும்பல. ஆனா பேசிக்கா என்ன, மெயினா ஒரு 2 கேள்வி 3 கேள்வி தான். அந்த 3 கேள்விக்கு உங்களுடைய பதில் எஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க வந்து கண்டிப்பா உங்க டாக்டரை பார்த்தே ஆகணும். அதை பத்தி நீங்க பேசியே ஆகணும். முதல் கேள்வி, போன வருஷம் விழுந்திருக்கீங்களா? எத்தனை தடவை விழுந்திருக்கீங்க? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்து, நீங்க எழுந்து நடக்கும்போது உங்களால ஸ்டெடியா நடக்க முடியுதா? இல்ல எழுந்து நிற்கும் போது ஸ்டெடியா நீங்க நிக்கிறீங்களா? உடம்புல ஆட்டம் இருக்கா? முன்னும் பின்னும் ஆடிட்டு இருக்கீங்களா? சைட்ல ஆடிட்டு இருக்கீங்களா? ஸ்டெடினஸ் அது உங்ககிட்ட இருக்கா? அது இல்லையா, அதுக்கு உங்களுடைய பதில் ஸ்டெடியா இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து டாக்டரை பார்க்க ரெடி ஆகிட்டீங்க. அடுத்து, வரி அபவுட் ஃபாலிங், கீழே விழுந்துருவோன்ற பயமே சில பேருக்கு நிறைய இருக்கும். இந்த கீழே விழுந்துருவோன்ற பயம் ஏன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க விழுந்திருப்பாங்க, விழுந்ததுனால அடிபட்டிருக்கும், அதனுடைய வேதனைகளை அனுபவிச்சதுனால திருப்பி கீழே விழுந்துருவோமோன்ற பயம் இருக்கும். அந்த பயத்தினாலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, பாதி பேர் தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங்னு சொல்லுவோம். அதாவது எழுந்து குளிக்க போறது, மலம் கழிக்க போறது, பல் தேய்க்க போவது, துணியை உடுத்துதல், இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங். அதுலேயே வந்து அவங்களுக்கு அதை செய்யறதுக்கே ஒரு பயம் இருக்கும். அதனாலேயே அதை செய்ய மாட்டாங்க. ஸோ உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங் வந்து டிமினிஷ் ஆகிடும். இதனால உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லிவிங் வந்து டிமினிஷ் ஆகிடும். சரி, இந்த 3 கொஸ்டின்ல நீங்க 2 கொஸ்டினுக்கு எஸ் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து டாக்டரை பார்த்தே ஆகணும். அடுத்த இதுக்கு போவோம். ஸோ ரிஸ்க் ஃபால் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஃபால் ரிஸ்க்னா என்ன சார்? அபாயம், ஃபேக்டர்ஸ்னா காரணிகள் அப்படின்னோம். ஸோ இது வந்து நம்ம 2 விதமா பிரிக்கிறோம் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும், இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக். இன்ட்ரின்சிக் அப்படின்னா உங்களுடைய உடலை சார்ந்தவை. அடுத்து எக்ஸ்ட்ரின்சிக், வெளிப்புறம், அதாவது உங்கள் என்விரான்மெண்ட், அதுலேருந்து வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நேரமா சீரியஸாவே பேசிட்டு இருக்கோம், போர் அடிச்சிடும் ரொம்ப சீரியஸா பேசினா. ஒரு சின்ன வீடியோ இதை பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு உட்காந்து சீரியஸா உட்கார வேண்டியதாங்க. அம்மா முழங்காலத்தை உட்காரலாம். தெரியா தெரியுதா? நான் என்ன கரு சிரித்தேன் எப்பயுமே கவனமா
எப்படி நிப்பா கன் மாதிரி நிக்கலாம். எங்க போயிட்டு வர்ற? மொட்டையோட பையன் மேலைக்கு போயிட்டு ஓகே கோயிலுக்கு போனா ஊருக்கு புறப்பட்ட மாதிரி இருக்கணும். அடுத்தவங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. யாரு மழை எவ்வளோச்சு அது சோப்பு சட்டை இந்த ரோஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கிறியா? இங்க வந்தா எடுப்போம். ஏன் நீ இங்க வர மாட்டியா? நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது. ஐயோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்மியா பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாநாள்ல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாருங்க. என்ன வண்டி வந்த சொல்லிட்டு பிரேக் போடுற இப்படி யாரும் மாட்டான். உனக்கு என்ன கவனம் போச்சு? வண்டி ஓட்டுறாங்க வண்டி. அவன் என்ன உள்ள கேட்கிறேன் நான் சர்க்கஸ் ஆகிட்டேன். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தோம். இது ரொம்ப காமெடியான வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் அது சார் வந்து ஸ்லைட் ஷோ போடுங்க சார். கார்த்திக் சார். ஓ ஸ்லைட் ஷோவா? ஓகேம்மா ஒரே நிமிஷம். ஓகே தேங்க்யூ சார். ஓகே. இப்போ அந்த வீடியோ பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் ரீசன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து அது ஃபுல்லாகவே அதில் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் நம்ம உடலை சாராமல் மற்றவை என்னன்னு பார்த்தீங்களா? முதல்ல அங்கே வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குடிப்பழக்கம். அது வந்து இந்த சாராயம், இந்த மது பழக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து உடம்புக்கு ரொம்பவுமே தீங்கானது. உங்களுக்கு தெரியும். மது அருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கோஆர்டினேஷன் வந்து மிஸ் ஆயிடும் முதல்ல. ஸோ கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பேலன்சிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகும். ஸோ தட் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். ஆல்கஹாலிசம் தயவுசெய்து சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வயது அதிகமாக அதிகமாக உங்களுடைய பேலன்சிங் சிஸ்டம்ஸோட ஒர்க் திறன் வந்து கம்மியாயிட்டே போகும். ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் ஆல்கஹால் அதாவது மது அருந்துகிறீர்கள் என்றால் நீங்கள் விழுவதற்கான சாத்தியக்கூறு 30% 40% 50%லேருந்து 90-95% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தயவுசெய்து இந்த மது பழக்கத்தை வந்து நிறுத்துங்க. இது வந்து ரொம்ப நெகட்டிவான பழக்கம். இதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக பேச விரும்பல. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் கிவ் அ டீப் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் alcoholism. இட் வில் பி லைக் ப்ரொமோட்டிங் இட். நான் அதை பண்ண விரும்பல. அடுத்து அதில் அவர் இன்னொன்று பண்ணார். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்கி பிஹேவியர். ஏன் இந்த மேலுக்கு வந்து இந்த சொல்லக்கூடாது, இந்த மேல் பாப்புலேஷனுக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்ன்றது வந்து ரொம்ப அதிகம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இன்னொன்று என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா ஓடுற பஸ்ஸில் ஏறுறது. அவர் ஏறும்போதே ஒருத்தன் சொல்கிறான் கண்டக்டர், பாப்பா ஓடுற பஸ்ஸில் ஏறாத அப்படின்னு. ஓடுற பஸ்ஸில் ஏறுறது காரணம் என்ன? மூவிங் பேஸ் ஆஃப் சப்போர்ட். உங்களுக்கு வந்து கோஆர்டினேஷன் கரெக்டாக இருந்தாலும் டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட்ஸில் எதுலேயுமே ஏறுறது இறங்குறது தட் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலுக்கு போகிறோம். நம்ம மாலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து ஏகப்பட்ட ஃப்ளோர்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு நீங்கள் அந்தந்த ஃப்ளோருக்கு போகிறதுக்கு 2 விதமான அசிஸ்டிவ் டிவைசஸ் இருக்கும். ஒன்று இந்த எலிவேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொன்று எஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படிக்கட்டாக வச்சிருக்கிறது வந்து இந்த வயதானவர்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த லிஃப்ட் மெக்கானிசத்தில் போகிறது வந்து சேஃப். அடுத்து இதெல்லாம் அதில் இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டூயிங் திங்ஸ். நான் வந்து இதை இப்படி செய்ய மாட்டேன். சில பேர் இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க நடக்கும்போது பார்த்தாலே தெரியும், ஆஹா இவருக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து கரெக்டாக இருக்கும், இவர் வந்து ஒரு குச்சியை வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும், ஊன்றுகோலை வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு என்ன வயசாயிடுச்சு, எனக்கு ஒன்றும் பெருசாக வயசாகலை. உங்களுக்கு பெருசா வயசாகலன்னு உங்க மனசு வேணா சொல்லுது. ஆனா இதே ஃபீல்டில் ட்ரெயின் ஆகி இத்தனை வருஷமா இத்தனை பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு வந்து இது தேவைப்படும். இது தேவை வந்து எதுக்குன்னா நீங்க நாளைக்கு பின்ன கஷ்டப்படக்கூடாதுன்னு. தயவுசெய்து உங்க டாக்டரோ உங்க பிசியோதெரபிஸ்டோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு
கேனை அதாவது இந்த ஊன்றுகோலை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இல்லை ஒரு வாக்கரை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா தயவுசெய்து அதை எடுத்துக்கோங்க, வேண்டான்னு மறுக்காதீங்க. ஏன் அப்படின்னா இது நாளை பின்ன நீங்கள் வந்து துன்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது, இந்த அம்மாவை சுற்றி இருக்கிற இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது. இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட ஃபேக்டர்ஸ் காரணிகள் இருக்குது. அதில் முதல்ல என்னன்னு பார்ப்போம், இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். உங்களுடைய உடல் சார்ந்தவை, அதாவது கண். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும், இவங்க கண்ணாடி போடுற பழக்கம் இருக்குது, ஏஜ் ஆயிடுச்சு. கண்ணாடி பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்குது. அந்த கண்ணாடி எங்கே இருந்திருக்கணும், கண்ணாடி வந்து டேபிளுக்கு கண்ணாடி கிடையாது, நம்மளுடைய கண்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவை. அதனால் கண் பார்வை என்றைக்குமே வந்து நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கணுன்றதுனால கண்ணாடிகளை எப்பயுமே போட்டிருக்கிற அந்த பழக்கத்தை எடுத்துகிட்டு எப்போ தூங்குற நேரம் தவிர கண்ணாடிகள் எப்பயும் உங்களுடன் இருக்க வேண்டும், நீங்கள் அணிந்திருக்க வேண்டும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டிவைசஸ், அது எங்க, இந்த அம்மா சும்மா ஜாலியாக இங்கே நின்றுட்டு இருக்காங்க, இந்த வாக்கர் இங்கே நிற்கிது, அந்த கிரட்சு அங்கே நிற்கிது. அது எதுக்கு, ஹாலில் அழகுக்கு வைக்கிறதுக்கா? இல்லை, அவங்க பயன்படுத்துறதுக்கு, அவங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. அடுத்து இந்த இன்னொரு எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம போடுறோங்க தரையில், அந்த இது அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, கீழே வந்து மடிஞ்சு இருக்கு. இது மடிஞ்சு இருக்கிறதுனால என்ன ஆகும், நீங்கள் பார்வை கோளாறும் நம்மளுக்கு இருக்கு, அதே சமயம் நம்மளோட டெப்த் பர்செப்ஷனும் ஒழுங்காக இல்லாமல் இந்த கீழே வந்து என்ன இதில் இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்காம சுற்றுச்சூழல் அவேர்னஸ், சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இல்லாமல் நம்ம நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா இதில் கால் வந்து இடறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஸோ இதை இடரும்போது என்ன ஆகும், உங்ககிட்ட உங்களுடைய மெக்கானிசமான ரெண்டு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு டிவைஸில் எந்த டிவைஸையும் நீங்கள் யூஸ் பண்ணல, உங்களுடைய பேலன்ஸ் திறமை கம்மியாக இருக்குது, நீங்கள் கீழே வருவதுக்கான காரணம் வந்து 90% ஆகிடுது. அடுத்து ஸ்பில்ஸ், லிக்விட்ஸ், லிவிங் ரூம்லேயும் சரி பாத்ரூம்லேயும் சரி லிக்விட்ஸ். அதாவது நம்ம இந்தியன் டாய்லெட்ஸ் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய ப்ராப்ளம்னா நம்மளோட சிஸ்டம் வந்து வி யூஸ் வாட்டர் டு கீப் அவர் ஹைஜீன். ஆனால் அது பொசிஷன் ஆஃப் டாய்லெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வீட்டிலலாம் வந்து பாத்ரூம் கட்டியிருப்பாங்க, பாத்ரூமில் வந்து டாய்லெட் எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்ம குளியல் அறையை தாண்டி கழிப்பறை இருக்கும். ஏன், நம்ம கழிப்பறையை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறது சிந்துறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் குளிக்கும்போது நம்ம தண்ணியை வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம், தரை ஃபுல்லாக சதுரி இருக்கும், தண்ணி சிந்தி இருக்கும். அதனால நம்ம வழுக்கி உதறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுக்கு வந்து வேற என்னென்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டாய்லெட்டை முன்னாடி வச்சுட்டு பாத்ரூமை பின்னாடி வச்சுக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா கழிப்பறையையும் குளியல் அறையும் தனித்தனியாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடுகளில் இது சாத்தியம் இல்லை. ஏன்னா சின்ன சின்ன இப்போ மற்ற நாட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் பார்த்தோம்னா இந்த வீடுகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேற மாதிரி இருக்கும், அவங்க அதுக்குன்ட்டு இடங்கள் கொடுத்துருப்பாங்க, அதுக்குன்ட்டு ஸ்பேஸ் நிறைய இருக்கும். நம்ம இந்திய நாட்டில் வந்து வீடுகள் சிலது வந்து குறுகிய வீடுகளாக தான் இருக்கும், பாதைகள் வந்து குறுகியதாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும். நம்மளுடைய சுற்றுச்சூழலும் வந்து ஒரு முக்கியமான காரணி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ஸை வந்து அன்செயின்டாக வைக்கிறது. அதாவது வீட்டில் பூனை இருக்கும், நாய் இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம கட்டி போடாமல் வச்சுருப்போம், வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக உலாவை விட்டுக்கிட்டு இருப்போம். அது என்ன ஆகும், திடுதிப்புன்னு நீங்கள் எழுந்து போவீங்க, உங்களுக்கு யூரின் வருதுன்னு நம்ம எமர்ஜென்சியில் நம்ம போய்கிட்டு இருப்போம், அதுக்கு நம்மளுடைய எமர்ஜென்சி தெரியாது, அது நம்மளை குறுக்கால போகும். அதுக்காக நம்ம டக்குன்னு பிரேக் அடிக்கிற மாதிரி நம்ம நிறுத்துவோம், நம்மளுடைய பேலன்ஸ் மிஸ் ஆகிடும், நம்ம கீழே விழுந்துருவோம். அடுத்து இந்த ரோலிங் சேர், அது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வயதானவர்களுக்கு. ரோலிங் சேர் ஏன் அப்படின்னா நம்ம இந்த இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இருக்கையில் பார்த்தீங்கன்னா 2 கைகள் இருக்கும், அதனால தான் அதுக்கு பேரே இருக்கை. நம்ம உட்கார்ந்து கொள்வதற்கு மட்டும் இல்லை, 2 கைகள் இருக்கு பாருங்க, அதனால தான் அதுக்கு பேர் இருக்கை. இருக்கைகளை உபயோகிக்காம நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த ஓல்டேஜில் வந்து இந்த ரோலிங் சேரை வந்து யூஸ் பண்ணுவோம். ரோலிங் சேரை யூஸ் பண்ணி அந்த கையை ஊன்றதுக்கான இருக்கை இருக்காது, அதை ப்ரெஸ் பண்ணி இது பண்ணும்போது என்ன ஆகும், எழுந்துக்கும் போது நம்ம கைகள் தானாக பின்னாடி போகும், உங்கள் சேர் பின்னாடி நவுந்து போயிடும், அப்போது நம்ம கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இப்போ இந்த செல்ஃபோன், இப்போ எல்லாருக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்கு, அதனால இந்த லேண்ட்லைன் வந்து எனக்கு தெரிஞ்சு 90 to 95% ஆஃப் த பீப்புள் டோன்ட் யூஸ் லேண்ட்லைன்.
அதனால அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள். எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கட்டு இவங்க என்கவுண்டர் பண்ணுறாங்களோ டெய்லி, அவ்வளோக்கு எவ்வளோ அங்கே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் படிக்கட்டு மட்டும் இல்லை, அதில் வந்து நம்ம கண்ட சாமானியம் போட்டு வச்சுருப்போம். இதில் பார்த்தா ஒரு 10 பூச்செட்டி எல்லா படியிலையும் வச்சுருப்போம். நம்ம என்னமோ டெய்லி சபரிமலைக்கு வந்து 18 படி ஏறி போகிற மாதிரி, ஒவ்வொரு கற்பூரம் ஏற்றிட்டு போகிற மாதிரி நிறைய பொருள்களை வந்து சூடம் ஏற்றுற மாதிரி அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுருப்போம். அந்த இந்த கிளட்டர்னு சொல்லுவோம். தரையில் தேவையில்லாத பொருள்கள் எது இருந்தாலும், நீங்கள் யூஸ் பண்ணாத பொருள் எது இருந்தாலும் அது வந்து கிளட்டர். தயவுசெய்து கிளட்டரை ரிமூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னொன்று, போதிய வெளிச்சம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 பல்பு இருக்கும். அதில் ஒரு பல்பு வந்து எரியாமல் இருக்கும். வெளிச்சம் நம்மளுக்கு ஏற்கனவே கண் பார்வை வந்து கம்மியாக இருக்கும். வயசான காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிச்சமும் கம்மியாக இருக்கும்போது எது எங்கே இருக்குன்றது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால வீட்டில் எல்லா பல்பும் கரெக்டாக இருக்கணும். எப்பயும் இயங்குற நிலையில இருக்கணும். பல்பு ஃபியூஸ் ஆச்சா தயவுசெய்து மாற்றிக்கங்க. மாற்றுனா நீங்களே மாற்ற வேண்டாம். அப்படி இது ஒரு ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர். நானே எல்லாம் செய்வேன், நானே பல்பை மாற்றுவேன், நானே ஃபேனை துடைப்பேன். ஃபேனை நீங்கள் நின்ன இடத்துல இருந்தே கீழே ஒரு இப்போ நிறைய அப்பாரட்டஸ்லாம் வந்துருச்சு, அதை யூஸ் பண்ணி துடைச்சிக்கலாம். பல்பு மாற்றுறதுக்கு அதுக்கும் ஒரு கோல் மாதிரி வந்துருச்சு. அதில் வந்து பல்பை நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா அதை போட்டு இப்படி திருப்பினீங்கன்னா பல்பு தானாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி உங்களால் அதுவும் தூக்க முடியல சார், எனக்கு டிசபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஷோல்டர்லாம் மூவ் பண்ண முடியாதுன்னா தயவுசெய்து ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ கொடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு ஒரு ஆளை அமர்த்தி அந்த வேலையை மெயின்டெனன்ஸ் வேலையை செஞ்சுக்கோங்க. இதனால நீங்க படக்கூடிய துன்பங்கள் கம்மியாகும், ஃபால்ஸ் வந்து கம்மியாகும். அடுத்து இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இன்ட்ரின்சிக் ஃபால் ஃபேக்டர்ஸ்னா உடல் சார்ந்த ஃபேக்டர்ஸ். அது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். 60 வயதுக்கு மேலாவது அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அடுத்து வந்து ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ், அடிக்கடி தடுக்கி விழுந்துகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் விழுவாங்க, காரணமே இல்லைனாலும் சில பேர் விழுவாங்க. அதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மெக்கானிசத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். விஷன், அந்த வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ், மூளையில் சிறுமூளையில் கோஆர்டினேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு இது. அடுத்து மசில் வீக்னஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி மசில் பல்கை பொறுத்து தான் மசில் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். மசில்ஸ் கம்மியாகும் போது நம்மளுடைய மசில் ஸ்ட்ரென்த்தும் கம்மியாயிடும். புவர் விஷன், பார்வை கோளாறு, அதை பற்றி நிறைய பேசிட்டோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பாஸ்டுரல் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அது என்னன்னு பார்த்தீங்க, பாஸ்டுரல் ஹைப்போடென்ஷன் அப்படி என்னன்னா ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறும்போது நம்முடைய ரத்த அழுத்தம் வந்து கம்மியாகும். ரத்த நாளங்களில் செல்லக்கூடிய ரத்த அழுத்தம் வந்து கம்மியாகும். அதை தான் பாஸ்டுரல் ஹைப்போடென்ஷன். இது எப்போ பேசிக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் வீக்காக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு, கார்டியோமெகாலின்னு சொல்லுவோம், கார்டியோவாஸ்குலர் டிசார்டர்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து இது நிறைய நடக்கும். உட்காந்துட்டு இருப்பாங்க, உட்காந்துட்டு இருந்து எழுந்திருக்கும் போது திடீர்னு தலை சுத்தலாகும். ஏன்னா நம்ம ஹார்ட்டால் பிளட்டை வந்து பிரெயினுக்கு வந்து சப்ளை பண்ண முடியாது. இன்னொன்று, படுத்து இருந்திருப்பாங்க, படுத்து இருந்து திடீர்னு அம்மா அம்மா இவங்க வந்திருக்காங்க பாரு, அவங்க வந்திருக்காங்க பாருன்னா பதறி அடிச்சு எழுந்துப்பாங்க படுத்த நிலையிலேருந்து. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் படுத்திருக்கும் போது அது ஃபங்க்ஷன் பண்ணுற பவர் வேறையில் இருக்கும். எழுந்து உக்காரும் போது இமீடியட் பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது பிளட்டை வந்து மூளைக்கு செலுத்தக்கூடிய அந்த எஃபிஷியன்சி வந்து ஹார்ட்டுக்கு கம்மியாக இருக்கும். அதனால தலை சுத்தல் ஏற்படும். அதை தவிர மற்ற நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ், பார்க்கின்சோனிசம், அவங்களுக்கு வந்து அந்த கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் இருக்கும். கொரியோஅத்திடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கை நடுக்கம் இதெல்லாம் நிறைய இருக்கும். கை கால் நடுக்கம், டோட்டல் உடம்பே நடுக்கத்தில் இருந்துட்டு இருக்கும். ஸ்ட்ரோக் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் வை பீப்புள் ஃபால். நின்றுட்டே இருப்பாங்க, திடீர்னு பொத்துன்னு கீழே வந்துடுவாங்க. ஏன்னா பிளட் வெசல் வந்து பிரெயினில் வந்து பிளாக் ஆகிருக்கும், ஸ்ட்ரோக் வந்திருக்கும், அதனால கீழே வந்துடுவாங்க. நம்ம ஸ்ட்ரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாங்க ஹிப்பில் 2 ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம இதில் பார்க்க வேண்டியது, சார் கொஞ்சம் டைம் எடுக்குது, சீரியஸான விஷயம், தப்பாக நினச்சிக்காதீங்க, வில் ட்ரை டு ரஷ் இட் அப். மெடிகேஷன்ஸ் டு ட்ரீட். நம்ம என்னென்ன வயசானவங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உடல் ரீதியாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுற மெடிசின், இது வந்து ஒரு முக்கியமான எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர். என்னென்ன நோய்கள் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ்க்கு என்னென்ன மருந்துகள் சாப்பிடுவோம். எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா மெட்ஃபார்மின், இல்லை இன்சுலின் இன்ஜெக்ஷன். இன்சுலின் அதிகமாக போட்டுருவாங்க சில நாள் டோசேஜ், இல்லை மாத்திரை அதிகமாக போட்டுருவாங்க, இல்லை கம்மியாக போட்டுருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், தலை சுத்தல் ஏற்படும், கீழே வருவாங்க. ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெடிகேஷன்ஸ், நம்ம பிபி மெடிசின்ஸ், ஏகப்பட்ட மெடிசின்ஸ் இருக்கு. அதை என்ன பண்ணும், அதை வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டா என்ன ஆகும், பிபியை வந்து ரொம்ப லோ பண்ணிடும். பிபி ரொம்ப லோ ஆகாமல் தலை சுத்தல் வந்து கீழே வருவோம். அடுத்து ஆன்டி டிப்ரெசன்ஸ், இது வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். இதுவும் இந்த ஆன்டி டிப்ரெசன்ட்டும் என்ன பண்ணுது இந்த மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனச்சோர்வு இருக்கும்.
ஆன்டி டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு மென்டல் ஸ்டேட்டஸ். அந்த மென்டல் ஸ்டேட்டஸ்க்கு கொடுக்கக்கூடிய மருந்து தான் இந்த ஆன்டி டிப்ரெசன்ஸ். இந்த ஆன்டி டிப்ரெசன்ஸ் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஒரு தூக்க நிலையிலேயே உங்களை வச்சிருக்கும். ரொம்ப பிரெயினை வந்து யோசிக்க விடாம, மனசை வந்து அலைபாய விடாம இது பண்றதுக்கு இந்த மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், கிட்டத்தட்ட தூக்க நிலையிலேயே இருக்கனால எப்பயும் பார்த்தா ஒரு போதையான நிலவரத்திலேயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க இந்த ஆளுங்க, இந்த மருந்து உட்கொள்றவங்க பார்த்தா. அப்போ அவங்களுக்கு வந்து பிரெயின்ல வந்து அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த திறமை வந்து கம்மியாயிடும், இந்த பேலன்ஸ் மெக்கானிசத்தை. அப்போ இவங்க கீழே விழுறதுக்கு நிறைய இது. அடுத்து தூக்க மருந்துங்க. வயசானாலே தூக்கம் வராது, ரைட்டு 2 மணி வரைக்கும் படம் பார்க்கறது, சினிமா பார்க்கறது, ஜோக்கு பார்க்கறது, புக்கு ஏதோ ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து டாக்டர் பார்ப்பாங்க. அவங்க ஓ அப்படியா சரி இந்தாங்க 2 மாத்திரையை போடுங்க அப்படின்ட்டு தூக்க மருந்து 2 கொடுப்பாங்க. அதை வந்து டோசேஜ் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டதான் மறந்துருப்போம். திருப்பி இன்னொரு மாத்திரை, ஐயோ மறந்துட்டோம்னு நினச்சி இன்னொரு மாத்திரையை போடுவோம். அது ஹை டோசேஜில் போய் அது இது வலி மாத்திரைகள். அடுத்து இந்த ஆக்சிகோடன், ஹைட்ராகோடன் இதெல்லாம் வந்து ஓபிஎம் அப்படின்னு சொல்ற அந்த வலி நிவாரணி, அதை பேஸ் பண்ணி தயாரிக்கப்படுற மருந்துகள். இதெல்லாம் உட்கொள்ளும் போது என்ன ஆகும்னா மீண்டும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மயக்க நிலையிலேயே வச்சிருக்கோம். அதனாலேயே நம்ம கீழே வருவோம். இதுல முக்கியமா நம்ம இன்னொரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவுக்கு அளவு மருந்து நிறைய எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு அதோட இன்ட்ராக்ஷன்ஸ், ஒரு மருந்தும் இன்னொரு மருந்தும் இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே ஏற்படக்கூடிய விளைவுகள் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இன்னும் அதிகமாகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை முறையை வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல சின்ன வயசுலேருந்தே நம்ம எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னா மாத்திரைகள் அளவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மாத்திரைகள் அளவில் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளால தான் வடிவேல் தான் எங்கே போனாலும் எல்லாத்துலேயும் வந்து ஒரு காமெடியில் வந்து நிறைய விஷயங்களை அவர் வந்து சொல்லியிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீனில் இவர் எப்படி உட்காந்துருக்காருன்னு பாருங்க, இவர் எப்படி உட்காந்துருக்காருன்னு பாருங்க. இவர் வந்து நாற்காலியில் தான் உட்காந்துருக்காரு, இவர் வந்து ஒரு சின்ன ஸ்டூலில் உட்காந்துருக்காரு. இவர் பேக் சப்போர்ட் இருக்கு, அவர் பார்த்தீங்கன்னா பேக் சப்போர்ட் இல்லை. இது என்ன சொல்லுவாங்க, மரியாதைன்னு சொல்லிட்டு என்னுடைய இதையே கெடுத்துட்டேரா அப்படின்வாங்க. கீழே விழுந்துருவார் அந்த சீன்ல. இது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. மற்ற என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன, புவர் டிசைன். நம்ம இந்த கைப்பிடி இருக்கும் படிக்கட்டில், அந்த படிக்கட்டுலலாம் சில படிக்கட்டுலலாம் வந்து டிசைனுக்காக என்ன பண்ணுவாங்க, இப்போ கிளாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் ப்ரெஷரை அதிகமாக போட்டு இது பண்ணும்போது கிளாஸும் உடஞ்சிரும், நீங்களும் கீழே விழுந்துருவீங்க. அதனால கிளாஸஸ் வச்ச படிக்கட்டுகளை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்லிப்பரியார் அன்இவன் சர்ஃபேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது, படிக்கட்டுகளை தவிர்த்து ரேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரேம்பை யூஸ் பண்ணா கீழே விழுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து கம்மி. லைட்டிங் நம்ம ஏற்கனவே பேசினது தான், லைட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் அசிஸ்டிவ் டிவைஸ். சில பேர்ல அந்த வாக்கர்ல பார்த்தீங்கன்னா புஷ் இருக்கும், கருப்பு கலர்ல கீழே 4 கால்லையும். அதெல்லாம் வந்து தேஞ்சு போயிருக்கும். அந்த ஸ்டீல் வந்து தரையில தேஞ்சிக்கிட்டே வரும். ஒன்று சவுண்டு வந்து நாராசமா இருக்கும். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வழுக்கி விழுறதுக்கான அது ஒரு காரணம். ஸோ இதை எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தாச்சு. அடுத்து ஃபால் ப்ரிவென்ஷன். இதை எப்படி சார் தடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தா இதுல 3 விஷயம் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஒன்று வந்து ஃபால் வந்து ரிஸ்கை வந்து அசஸ் பண்ணணும் டாக்டர் கிட்ட போயிட்டு. அடுத்து டெய்லர்டு பர்சனலைஸ்டு கேர் பிளானிங். அதாவது ஒரு மனுஷனுடைய உடலும் வித்தியாசமானது, அவங்களுடைய நோய்கள் வித்தியாசமானது, அளவின் தீவிரம் வந்து வித்தியாசமானது. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகளை கொடுக்கறதும் எக்ஸசைஸ் பிளான்ஸை வந்து கொடுக்கறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நம்ம ஏற்கனவே நம்ம இந்த ப்ரிவென்ஷன், ஃபால் ப்ரிவென்ஷன்ல நம்ம என்னென்ன பண்ண வேண்டாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். சரி, வேற என்னென்னலாம் சார் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் தூக்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ட்ரிப்பிங் ஹசார்ட்ஸை வந்து எடுக்கிறோம். இல்லை சார் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த ரக்கு மாதிரி போட்டிருக்கணும், ரக்கு இல்லாமல் இருந்தால் என் வீடு நல்லா இருக்காது, எனக்கு கால் வச்சுக்கும் போது காலில் வந்து அழுக்கு இல்லாமல் இருக்கும், அப்போ தான் நரன்னு இதுவாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் வந்து அந்த ரக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாம்னா அந்த கார்னர்ஸை எல்லாத்தையும் வந்து டேப் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. டேப் பண்ணிட்டோம்னா அந்த இது வந்து ரக்கு வந்து மடங்காமல் இருக்கும், அப்போ காலை வந்து தடுக்கி விடாமல் இருக்கும். இன்னொன்று கிராப் பார்ஸ். இந்த பாத்ரூம்ல கைப்பிடிகளை வந்து அதிகமாக வைக்கணும். ஏன், நம்ம டாய்லெட்ல உட்காரும் போதும் நம்ம உடம்புல பவர் இல்லாத, நம்ம கால்களில் நம்ம வெயிட்டை தாங்கக்கூடிய பவர் இல்லாதனால அதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்க எழுந்துக்க ஈஸியாக இருக்கும். அப்போ கீழே வர்றது வந்து கம்மியாகும். பாத் டப்பு. அமெரிக்காவில் இருக்க முக்கால்வாசி வீடுகள், மற்ற வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷவர்ஸ் இருக்கு, இன்னொன்று பாத் டப்பு.
சில வீட்டில் பாத் டப் இருக்கும், சில வீட்டில் ஷவர்ஸ் இருக்கும். ஆனால் ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம முக்கியமாக நம்ம போட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்லிப்பிங் மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஃப்ரிக்ஷனை வந்து உங்கள் காலுக்கும் அந்த இதுக்கும் வந்து தரைக்கும் வந்து அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்கள் வழுக்கி விழ மாட்டீங்க. தண்ணி அதில் விழுந்தாலும் நீங்கள் வழுக்கி விழ மாட்டீங்க. படிக்கட்டில் கைப்பிடிகள் போடுறது, லைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பல்பெல்லாம் மாற்றுறது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம்புலேட்டரி டிவைசஸ் அதை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண ட்ரைனிங் எடுத்துக்கணும். அடுத்து அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், ட்ரைனிங் எடுத்த ட்ரைனிங்கை ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். அடுத்து அதை வந்து முக்கியமாக என்னென்னா மெயின்டெனன்ஸ். நான் சொன்ன மாதிரி ரப்பர் புஷ் தெரிஞ்சிருச்சா, அந்த ரப்பர் புஷ்ஷிங்கை மாற்றுறது, கைப்பிடி வந்து கிழிஞ்சு போயிருக்கும், கைப்பிடிகளை மாற்றுறது, பிரேக் லைனிங் தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி இதில் அந்த பிரேக் லைனிங் மாற்றுறது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இன்க்ரீஸிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி சார் என்ன சார் பண்ணணும்? நாங்கள் என்ன டெய்லி போயிட்டு 100 கிலோ வெயிட் தூக்கணுமா? நீங்கள் 100 கிலோ வெயிட் தூக்க வேண்டாம், 50 கிலோ வெயிட் தூக்கி நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டாங்க. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சே பண்ணலாம். ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கோங்க. அது 1/2 லிட்டரை வந்து 1/2 கிலோ ஆகிடும் உங்களுக்கு. அதை கையில் பிடிச்சிட்டு தூக்குறது, இறக்குறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் போர்ஷன் தான் அப்புறம் உங்களுக்கு என்னென்ன பண்ணால் வந்து பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலான்றதை காட்டுறேன். அடுத்து முக்கியமாக பார்க்க வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரெச்சிங் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தரையாக உட்காந்து முழங்கால்களை நீட்டி அந்த விரல்களை, கால் விரல்களை வந்து தொடர ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் ஒரு ரொட்டீன் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்க. பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசானவர்களுக்குனே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் வந்து இந்த தாய் சி அப்படின்னு சீனக்கலை. இது தற்காப்பு முறை. அது உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, பக்கத்தில் யாராவது சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்கன்னா இதை கேட்டுக்கலாம். இது என்ன பண்ணுதுன்னா உங்க ஓவரால் ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், மென்டல் எபிலிட்டி, காக்னிஷன், அதெல்லாம் வந்து இந்த தாய்ச்சி எக்ஸசைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நான் சொன்னேன் இல்லைங்களா எக்ஸசைஸ் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்க, இந்த சேரை பிடிச்சிக்கிட்டு ஒரு காலை தூக்கி முன்னாடி வைக்கிறது, பின்னாடி வைக்கிறது, அதே மாதிரி சைடில் நின்று சேரை பிடிச்சிட்டு காலை சைடில் தூக்கி வைக்கிறது, இறக்கிறது, நின்றுட்டு முட்டிகளையும் முழங்காலையும் மடக்கி நீட்டுதல், இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன எக்ஸசைஸ். சும்மா உட்காந்து எழுதுக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுவே மிகப்பெரிய எக்ஸசைஸ். ஏன் அப்படின்னா எப்போ ஃபால்ஸ் நடக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போகும்போது தான் நம்மளுக்கு ஃபாலிங் நடக்குது. அதில் முக்கியமான பொசிஷன் வந்து உட்காந்த நிலையிலேருந்து எழுந்துக்கிறதுக்கும், எழுந்த நிலையிலிருந்து நின்ற நிலையிலிருந்து உட்கார்றதுக்கும், இந்த ரெண்டு இதுக்கும் வந்து இந்த 5வது எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. இதுக்கு லிங்க் நான் ஷேர் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் என்னென்ன மாடிஃபை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நின்றுக்கிட்டு குளிக்காம உட்காந்துட்டு குளிக்கிறதுக்கு உண்டான சேர், ஆன்டி ஸ்லிப்பிங் சேர்ஸ், இதெல்லாம் உட்காந்து குளிக்கலாம், நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது, வழுக்கி விடாது. கிராப் பார்ஸ் பிடிச்சிக்கிறதுக்கு பாருங்க, டாய்லெட்டில் உட்காரத்துக்கு இந்த சைடு பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்று, இந்த சைட்லையும் பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்று, தண்ணி கியூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பிடே அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு ரொம்ப காலமாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இந்தியாவில். மற்ற நாடுகளையும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தண்ணியை யூஸ் பண்ணி ஹைஜீனுக்கு யூஸ் பண்ணுற கண்ட்ரி எல்லாம் இப்போ இதுதான் ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. இதுதான் ஆட்டோமேட்டிக் தண்ணி நீங்கள் கையில் கூட புஷ் பண்ண வேண்டாம். இந்த பிடே சீட்டிங்லேயே வந்து அந்த பிடே வந்துடுது. பட்டன் அழுத்திங்கன்னா வாட்டர் அது ஸ்ப்ளாஷ் பண்ணும், அழகாக நம்ம வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். படிக்கட்டில் அதே மாதிரி நான் ஸ்லிப் கோட்டிங் இல்லை ஸ்ட்ரிப்ஸ் சிலது கடையில் விற்கிது, அது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப வசதி வாய்ப்பு இருக்குது, என்னோட வீடு வந்து மேலே தான் இருக்குது, நான் 2nd ஃப்ளோரில் தான் இருக்கேன்னா இது மாதிரி சேர் லிஃப்ட்ஸ் விற்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லியான மாடிஃபிகேஷன் தான். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணிக்கோங்க. யூ வில் ப்ரிவென்ட் ஆல் ஃபால்ஸ். எல்லாம் சரி சார், நீங்கள் இதை பற்றி சொல்லிட்டீங்க, என்னென்ன மாடிஃபை பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன எது ஸ்ட்ரென்த்னிங், எல்லாத்த பற்றியும் பேசியாச்சு. சரி சார், நான் ஒருவேளை கீழே வேற நிலைமை வருது, அப்படி வரும்போது நான் எப்படி சேஃபாக விழுறது, என் எலும்புகளை வந்து நான் உடச்சிக்காம எப்படி விழுறது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன வேணா சாப்பாடு செஞ்சிடலாம், சாப்பிடணும் இல்லைங்களா? அதுதான், அது போலதான் இதுவும். நம்ம என்ன வேணா எக்ஸசைஸ் பண்ணலாம், நம்மளோட பேலன்ஸை வந்து நம்ம இது பண்ணலாம், ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே விழும்போது எப்படி சேஃபாக விழுறதுன்றத இந்த வயசானவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
ஒவ்வொருத்தரும் 60 வயதுக்கு மேலானவங்களும் கண்டிப்பா இதை பிராக்டிஸ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்ற இப்ப பார்க்கலாம். எப்படி உதறாங்கன்னு பாருங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன சார் ஒரு நாளைக்கு நான் 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமா, 4 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமா, இல்லைனா விழும்போது இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ட்டு சில கேள்விகள்லாம் வரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ தான் அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் மெக்கானிசமாகவே மாறும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் கீழே போகும்போது உங்கள் சிஸ்டம் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணும். அப்போ வந்து அதை ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாக மாற்றி நீங்கள் அந்த ப்ராசஸை வந்து ஸ்மூத்தாக வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. சரி, கீழே விழுந்துட்டோம், அப்புறம் என்ன சார் பண்ணுறது, எப்படி எழுந்துக்கிறது, அது முக்கியமா இல்லையா? என்ன பண்ணணும், முதல்ல கீழே விழுந்தா இந்த பரபரன்னு எழுந்துக்கிறத வந்து நிறுத்தணும் முதல்ல. ஏன்னா எலும்புகள் உடஞ்சிருக்கலாம், தலையில வந்து ரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், சில பெரிய பெரிய எலும்புகள்லாம் முறிவடைஞ்சிருக்கும், எழுந்துக்க முடியாம போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், படுத்த நிலையிலேயே நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, யாரா கீழே வந்துட்டானா ஒரு 50 பேர் 100 பேர் சுத்தி நின்னுக்கிறது, யாரும் உடனே தூக்கி விட போறது, இந்த உடனே தூக்கி விட போறது, தண்ணி கொடுக்கறது, இதையெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அவாய்ட் பண்ணணும். அந்த பேஷண்ட் வந்து கான்சியஸா இருக்காங்களா, சில பேர் ஃபிட்ஸ் வந்து கீழே விழுந்துருவாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து நான் தண்ணி கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்ட்டு நம்ம ஏதாவது ஒரு பண்ணோம்னா தண்ணி வந்து வயத்துக்குள்ள போகாம லங்ஸுக்குள்ள போயிடும். லங்ஸ்குள்ள போகும்போது ஆஸ்பிரேஷன் ஆகி அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுரும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால முதல்ல கான்சியஸா இருக்காங்களான்னு பாருங்க பேஷண்ட் என்ன பண்ணணும், கீழே விழுந்தவங்க என்ன பண்ணணும், அதை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல படுத்த நிலையிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களால் பேச முடிஞ்சது, உங்களுக்கு கான்சியஸ் இருக்குன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கிளீனாக கொடுத்துருங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. என்னை யாரும் தூக்காதீங்க, நான் முதல்ல என்ன நிலைமையை வந்து நான் சரி பண்ணிக்கிறேன், நான் சுதாரிச்சுக்கிறேன், என்னை நான் வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெர்பலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை நம்மளுங்க படப்படன்னு பிடிச்சி தூக்கிடுவாங்க, தூக்கும்போது 2 எலும்பை உடச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் படுத்த நிலையிலேயே எல்லா ஜாயிண்ட்டையும் மூவ் பண்ணி பாருங்க. கண்கால்களை அசைச்சு பாருங்க, முழங்கால்களை, இடுப்பை இந்த சைடு அந்த சைடு திருப்பி பாருங்க, கழுத்துக்களை திருப்பி பாருங்க, எல்லா ஷோல்டர்ஸை வந்து மூவ் பண்ணுங்க, எல்போஸை மூவ் பண்ணுங்க, ரிஸ்ட்டை மூவ் பண்ணுங்க, ஹேண்ட்ஸை வந்து மூவ் பண்ணி பாருங்க, எல்லா ஜாயிண்ட்டையும் மூவ் பண்ணி பாருங்க. வலி இருக்கான்னு எங்கெங்க வலி இருக்குன்றதை யோசிச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்ணி என்னால் எழுந்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும்போது இந்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்து அதை பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்ப்போம். Hi, I'm Lilina Erb. I'm a physiotherapist with Geriatric Outreach here at Northridge General Hospital, and this is Falls Prevention Month. So we're here to talk about how to recover after a fall. This is Aurora, an occupational therapist with orthopedics, and she's going to be our patient for today. So the first thing that I want to indicate is that if you come upon someone, a family member, a friend, just someone that you come upon that has fallen, resist the urge to immediately attempt to get them up from the floor. First of all, assess the situation. Find out if they are okay. Aurora, are you all right? I'm sorry that you fell. Did you hurt yourself? I'm really sore. Okay. And so the first thing that you want to determine is whether they have injured themselves seriously, as in maybe broken a bone, in which case you just leave them where they are and maybe provide them with a pillow, a blanket, something to keep them warm, and call for emergency services. If, however, as Aurora seems to be indicating, there doesn't seem to be a serious injury, you can proceed to help them get up. And this is one method you can try. Aurora, do you think you'd be able to roll over onto your hands and knees? I think so. Okay, just take your time. And I'm going to bring a chair close by that might help us in helping Aurora get up. So Aurora, see if you can come close to this chair. That's it. Put your hands up on the seat. Now, can you get one foot up flat on the floor? That's it. And I'm just going to help you with your hips here. Up you come and turn and have a seat on the chair.
How are you feeling? Okay, so that's one method to help a person come up from the floor and be seated on a chair, and then from this position, you could help them stand and walk again. Let me show you one other method, approach for what to do if someone has fallen. 30 And minutes. so in this approach, Aurora, I know that you've got trouble with your knees, so I'm not sure that you're going to be able to kneel. Am I right? And so instead, do you think you could just come up into sitting? Okay, I'm going to help you a little bit. So ask the person to see if they can just push up into sitting. And so they're just sitting on their bottom. And now for this, you're going to need something to bridge the distance between the floor and the surface of a chair or a coffee table. For the இது எலும்பு முறிவு இருக்குன்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கும் அவங்களால காலை வந்து நகர்த்த முடியல அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய டெக்னிக் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் பார்த்துக்கோங்க. So this demonstration, I'll use a step stool. But if you were in a home situation and you didn't happen to have a stool, a stack of coffee table books might serve the purpose. So Aurora, see if you can push yourself back to the stool. That's it. And then if you can put your hands up on the surface of the stool, and I'll just help your hips a little bit. That's it. And so Aurora can bring herself up onto the stool, and now put your hands up onto the surface of the chair. And once again, I can help from the hips. That way, Aurora has been able to come up from the floor onto the chair without me hurting myself and without her having to be on knees that might be painful. So there you have it, 2 different approaches for how to get up from the floor after a fall. Thank you. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, எப்படி கீழே விழுந்தா எப்படி ரிகவர் ஆகணும் அப்படின்றது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா உடனே எழுந்துக்க விடவும் கூடாது. அதோட முக்கியமான விஷயம், ரொம்ப நேரம் அவங்க படுத்து இருக்கவும் கூடாது. ரொம்ப நேரம் படுத்து இருக்கும்போது இந்த என்ன பெரிய சிக்கல் என்ன, ரத்தக்கட்டு. இந்த ரத்தக்கட்டு எங்க தசைகள்ல ஏற்பட்டதுன்னா அது வேற விஷயம். ஆனா ரத்த குழாய்கள்ல ஏற்பட்டதுன்னா தட் காஸ் ஸ்ட்ரோக். கீழே விழுந்துட்டாங்கன்ட்டு நம்ம வந்து கீழே விழுந்ததை பத்தி இது பண்ணிட்டே இருப்போம். ஆனா ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த ரத்தக்கட்டு ஏற்பட்டு டக்குன்னு 3 அதாவது ரத்தம் உறையறதுக்கு வந்து 3 நிமிஷம் தான் ஆகும். ஒரு ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு 3லேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் வந்து இந்த வயசானவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வந்தவங்களாம் வந்து பிளட் தின்னர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரத்தத்துடைய அந்த கட்டித்தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான மருந்துகள் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டினியூஸா ப்ளீடிங் உள்ளுக்குள்ள ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. உடனே அவங்கள வந்து மூவ் பண்றதும் வந்து ரொம்ப தப்பான காரியம். அது பண்ணவும் கூடாது. அது மாதிரி அவங்க கான்சியஸ் இல்லாம இருக்காங்க, காலை வந்து நவுத்த முடியல, 2 கால்களையும் நவுத்த முடியலன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முதுகு தண்டு அடிபட்டுடுச்சு அப்படிங்கிறது. முதுகு தண்டு அடிபட்டுச்சுன்னா 2 கால்களையும் வந்து செயலக்கம் இல்லாம இருக்கும். கால்கள் வந்து விரிந்த நிலையில இருக்கும். அது மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நீங்க இமீடியட்டா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்கள நகர்த்தாம 911க்கு கால் பண்றது, எமர்ஜென்சிக்கு வந்து கால் பண்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இன்னும் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபால் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு இருக்கு. சில பேர் வீட்டில் வந்து இன்னைய காலகட்டத்தில் சூழல்களில் வந்து பேரண்ட்ஸ் வந்து தனியா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. பையன் வந்து வெளியூர்ல இருப்பான், பொண்ணு வெளியூர்ல இருப்பா, கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இது என்னுடைய பேரண்ட்ஸுக்கும் பொருந்தும். அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்களா என்னன்ட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது இந்த ஃபால் டிடெக்ஷன் மெத்தட்னு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக பெருசாக ஒன்றும் செலவு பண்ண போகிறதில்ல. நம்ம உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே இப்போ ஒரு ஆப்பிள் ஃபோனு, ஆப்பிள் வாட்ச் இதெல்லாம் ஒரு கிரேஸ் தானே. சாம்சங் ஃபோனு, கேலக்ஸி 25 வச்சுருக்கையா, 84 வச்சுருக்கையா, அதெல்லாம் அந்த டெக்னாலஜிக்கலி வந்து அட்வான்ஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தப்பு இல்லை. அது முடிஞ்சதுன்னா உங்களால் அந்த வாட்ச் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா தட் டிடெக்ட்ஸ் ஃபால்ஸ். நீங்கள் கீழே விழுந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் உங்கள் கையில் இல்லைனாலும் அந்த வாட்ச் இருந்ததுன்னா வயர்லெஸ் மூலமாக அது உங்களை கேட்கும். கீழே விழுந்துட்டேன்னு நான் ஃபீல் எனக்கு வந்து என்னோட சென்சஸ் வந்து சொல்லுது, நீ கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுது. உண்மையா விழுந்துட்ட அப்படின்னா உன்னால் எழுந்துக்க முடியலன்னா நான் உனக்கு 911 கால் பண்ணுவா அப்படின்னு உங்கள் வாட்ச் கேட்கும். அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். எஸ்ன்னு ஒரு வார்த்தையால் சொன்னால் போதும், இல்லை ஒரு விரலால் ஒரு விசையை தட்டினா போதும், உங்களுக்கு வந்து 911 வந்து கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு வருவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான மெடிக்கல் கேருக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ உங்கள் லைஃப்பை வந்து சேவ் பண்ணிக்கலாம்.
ஓ அது பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அது வந்து செல்ஃபா வந்து ரெக்கவர் ஆகிறத பார்த்தோம். இப்போ வந்து ஹெல்ப் பண்றவங்க என்ன பண்ணணும், கீழே ஒருத்தவங்க விழுந்திருக்காங்கன்னா ஹெல்ப் பண்றவங்க எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத அதை பார்ப்போம். ஒரு ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் we are coming to the end of the program. It's the person who fell for injuries and call 911 if needed. Only attempt to help the person if you feel that both of you are able to safely work together. Otherwise, call for assistance. To help someone up from the floor, they will need to get into a crawling position. If the person is on their back, help them to bend their knees up, reach across their body in the direction they want to go, and roll over onto their side. Help by gently pushing at the hips and shoulder areas. Now help them to bring the top leg out in front of the bottom leg. Place your hand under the shoulder, touching the floor, and lift the so they can pull out the arm and rest on their hand. Now, move your hands to the hips and help lift them up and over, allowing the patient to get onto their hands and knees. Guide the person in need to crawl close to a sturdy, secure piece of furniture and place their hands on it. Help them to pull their knee forward and place their foot directly under the knee. This should be done with the leg they feel is the strongest. Come around to the other side of the person and help lift them to stand by hooking one arm under their arm and placing your other hand on their back. Remind the person to move forward while pushing up with the bent leg and both arms. Have the person stand for a moment to make sure they are steady and not dizzy. Slowly turn and sit. ஓகே, ஆல்மோஸ்ட் என்ன சார், 12 மணி ஆக போகுது சார், பசிக்குது, சாப்பிடணும், எல்லாருக்கும் அந்த சிக்கல்லாம் இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் பொறுத்துக்குங்க. we are gonna end it. சரி, நம்ம அதற்கு எப்படி ஃபால்லேருந்து எப்படி ரிகவர் ஆகுது, எப்படி செக்யூர் இது பண்றது அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து இத்தனை வருஷங்கள் ரிசர்ச் அப்படி எப்படின்னு அதுக்கப்புறம் பண்ணப்பட்ட ரிசர்ச், அது மூலமா கிடைக்கப்பட்ட ஃபைண்டிங்ஸ், அதனால ஏற்படுத்தப்படக்கூடிய வீடியோஸ், இதெல்லாம் ட்ரைனிங்னால வரக்கூடிய வீடியோஸ், இதெல்லாம் இருக்கட்டும் சார். எந்தவித ட்ரைனிங்கும் இல்லாம, எந்தவித படிப்பறிவும் ரொம்ப இல்லாம, நம்மளுடைய அந்த காலத்து முன்னோர்கள்லாம் வந்து எப்படி இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணாங்க, ஃபால்ல வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு நம்மளுடைய ஆன்றோர் சான்றோருடைய பெருமையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம கலாச்சாரத்துல வந்து எப்படி வந்து எக்ஸசைஸையும் கேம்ஸையும் ஆடல் பாடல்கள் என்டர்டெயின்மெண்ட் ரிக்ரியேஷனையும் மனிதனுடைய வெல்பீயிங்காக அவங்க வந்து எதை கொண்டு வந்து எப்படி எதுல இன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு அதை பார்க்கலாம். இப்ப பாருங்க, முதல்ல 6 to 60 வரை என்ன பண்ணாங்க. தாலாட்டுல வந்து தொட்டில போட்டு குழந்தைங்களை வந்து ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, பாடல் பாடி இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் 2 விஷயம் என்ன அப்படின்னா, they are training for the child for vestibular. ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது, ரெப்படிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ், ஸ்லோ ரிதமிக் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இட் இன்டியூசஸ் ஸ்லீப். குழந்தைய வந்து தூங்க வைக்கிறதுக்கு தொட்டில போட்டு ஆட்டின காரணம் அதுதான், தூளி கட்டின காரணமும் அதுதான். ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளவு அறிவார்ந்தவர்கள்னு பாருங்க, எவ்வளவு யோசிச்சிருக்காங்க, எவ்வளவு அனுபவசாலிகள் அப்படின்னு பாருங்க. அடுத்து பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ண, சரி சார் குழந்தையா இருந்துச்சு, தொட்டில போட்டு தாளாட்டணும், பையன் எழுந்துட்டான், ஓடுறான், விளையாடுறான், அப்போ அவனுக்கு எப்படி எப்படி அந்த இதை வந்து பேலன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம். அடுத்து அந்த வயசுல வந்து பாண்டி ஆட்டம், நொண்டிய ஆட்டம்னு சொல்லுவாங்க, இந்த தட்டாங்காய் போட்டு விளையாடுறது, அதெல்லாம் அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, நெத்தி மேல கல்லை வச்சுக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு கட்டமாக தள்ளி போடுறது, அது ஒரு ஆட்டமாவே வச்சிருந்தாங்க. அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விஷுவல் ஃபீட்பேக் இல்லாம நீங்க எப்படி உங்களை பேலன்ஸ் பண்ணிக்கிறது, அப்படியும் பேலன்ஸ் லேர்னிங் மெக்கானிசத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக
நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த விளையாட்டு தாங்க இது. சும்மா கிடையாது. நம்ம முன்னோர்கள் தரித்திரம்னு நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, அறிவு சார்ந்த நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, உதாசீனப்படுத்துவோம் முதியோர்களை சில விஷயம். நிறைய நடந்திருக்கு. என்னுடைய பர்சனல் லைஃப்லயும் நிறைய நடந்திருக்கு. நானும் பார்த்துருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன். இல்லைன்னு சொல்றேன், நான் உத்தமம் கிடையாது, நானும் பண்ணியிருக்கேன். பெண்களுக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்க? சரி, இது வந்து இந்த விளையாட்டை வந்து ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் சின்ன வயசுல இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வந்து பருவம் அடைந்து விட்டார்கள். அப்போ அந்த டயத்துல வந்து அவங்களோட பேலன்ஸ் மெக்கானிசத்தை எல்லாம் வந்து இது பண்றதுக்கு என்ன பண்ணாங்க? கரகாட்டம். ஸோ தலையை நேரா வச்சுக்கிட்டு இருந்தாலும், நீ உடம்பு எப்படி அசைஞ்சிருந்தாலும், எந்த பொசிஷனுக்கு போனாலும் தாங்கள் கீழே விழாமல் இருக்க உங்கள், அதாவது கரகம் கீழே விழாமல் இருக்கிறது கான்செப்டா இருந்தாலும், அதோடைய உட்கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலை வந்து தரையை மோதாமல் இருப்பதற்கு உண்டான ட்ரைனிங் தான் இந்த கரகாட்டம். அடுத்து பொய்க்கால் ஆட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம். அதுல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கட்டையை வந்து காலில் கட்டி குதிரைக்கு நடுவில் இது பண்ணிடுவாங்க. அப்ப என்ன, உங்களுடைய பேஸ் ஆஃப் சப்போர்ட்டை குறுக்கிட்டாங்க. 2 காலில் நிற்கினாலும் உங்களுடைய கான்டாக்ட் ஏரியா பூமியில படுறது வந்து கம்மி ஆயிடுது. அப்போ கம்மி ஆகும்போது நீங்க வந்து அதை ஒரு கேளிக்கையாகவும் வச்சுக்கிட்டாங்க, ரிக்ரியேஷனாகவும் வச்சுக்கிட்டாங்க, பாடி ட்ரைனிங்காகவும் வச்சிருந்தாங்க. ஸோ யூ இம்ப்ரூவ் யுவர் பேலன்ஸ் சிஸ்டம். அடுத்து இது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும், இந்த நடுத்தர வயதுல இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸியா இருந்தது. அதை வந்து ட்ரைனிங் நல்லா இருந்தது. அடுத்து ஆண்களுக்கு வேற என்ன பண்ணாங்க? ஒயிலாட்டம். சார் என்ன இந்த ஒயிலாட்டத்தோட பின்னணி என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ ரெப்படிட்டிவ் மூவ்மெண்ட். நம்ம தாய்ச்சியில பேசணும் இல்லைங்களா? ஸ்லோ ரெப்படிட்டிவ், ரொம்ப வேகமா ஆட மாட்டாங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர ஆடுவார்கள். அது கூட என்னன்னா, கை கால்களை வேகமாக ஆட்டுவார்கள். ஸோ தே ஆர் ட்ரைங் டு டிஸ்டர்ப் யுவர் பேலன்ஸ் அண்ட் தே ஆர் ட்ரைனிங் யூ ஃபார் ஃபால் ப்ரிவென்ஷன். இதுவும் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு ஆடல்ல வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போதான் வந்து என்னன்னா, இந்த இண்டிபெண்டன்சி, நான் முடிவு பண்ணுவேன் என் வாழ்க்கைய, நான் வந்து இது கத்துக்க மாட்டேன், நான் அது கத்துக்க மாட்டேன், அது உங்க விருப்பம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த காலத்துல வந்து ஒரு முறையாக வாழ்ந்தார்கள், முறையாக பயின்றார்கள், முயன்றாக வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை வந்து அப்ளை பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஃபால் ப்ரிவென்ஷன்ன்றது வந்து இட் வாஸ் பேசிக்கலாவே அவங்க உடம்புல வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இன்ஸ்டில் ஆயிருந்தது. அடுத்து பெண்களுக்கு கும்மி ஆட்டம். கும்மி ஆட்டம், அது தவிர்த்து கோலாட்டம். கோலாட்டத்துல என்ன பண்றாங்க? அதே தான். பெண்களுக்கு வந்து இந்த இதை கொடுக்கணும் இல்லைங்களா, இந்த சுதந்திர ஆடுதல், கைகளை தூக்கி தலைக்கு மேலே தூக்குதல், கோஆர்டினேஷன், அந்த பாட்டு ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி குச்சிகளை வந்து தட்டுறது. ஸோ கோஆர்டினேஷனை ட்ரெயின் பண்ணாங்க, பேலன்ஸை ட்ரெயின் பண்ணாங்க. அடுத்து நம்ம பக்தி மூலமா வந்து நம்மளோட பிசிக்கல் ஆர்கன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. எப்படி அப்படின்னு கோயில்ல அது அடிப்பிரதட்சணம் அப்படின்வாங்க. டேண்டம் வாக்கிங், அது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை வந்து இப்பெல்லாம் அவ்வளோ நானும் அடிக்கடி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பார்க்குறேன். இந்த அடிப்பிரதட்சணம் அங்க பிரதட்சணம்ன்ற அந்த கான்செப்டே கிடையாது. வராங்க, நல்லா சாமியை பார்ப்பாங்க, கோயில் கோபுரத்துல வந்து செல்ஃபி எடுத்துப்பாங்க, 10 பேர் 20 பேரா கும்பலா நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. என்ன சாமிக்கு வந்து அட்டண்டன்ஸ் போடுறீங்களா? சாமிக்கு நீங்க அட்டண்டன்ஸ் போடணும்னு அவசியமே இல்லைங்க. அவர் உங்க அட்டண்டன்ஸ் அவர் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோயிலுக்கு வந்தா கோயில்ல என்ன எப்படி சில முறைகள் இருக்கு, தொழில் முறைகளை கத்துக்கிட்டு அதை ஒரு நல்ல பிராக்டிஸ் பண்றது மூலமா இந்த அடிப்பிரதட்சணம் வந்து டேண்டம் வாக்கிங், குறுகிய பேஸ் ஆஃப் சப்போர்ட்ல வந்து உங்களுடைய பேலன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்ங்க இது. கோயிலுக்கு போனா அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க. அங்க பிரதட்சணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஸ்டிபுலர் அப்பேரட்டஸ், அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது தான் இந்த அங்க பிரதட்சணம். அதாவது தரையில உருண்டு ஓடுதல். உருளும் போது அந்த தரைக்குள்ள இருக்கிற அந்த வெர்டிபிரல் அப்பேரட்டஸ் வந்து சுழன்றுகிட்டே இருக்கும், அந்த இது வந்து சுழன்றுகிட்டே இருக்கும். அதுல ஏதாவது பிளாக் இருந்தா அதை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அந்த ஃப்ளூயிடை வந்து நல்லா வந்து ஃப்ரீ ஃப்ளோஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிடை கொடுக்கறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு பயிற்சிக்கப்பட்டது தான் இது அங்க பிரதட்சணம். அடுத்து அடிமுறை, தற்பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா? யார் வேணா தனியை வந்து தாக்குவாங்க. தாக்கும்போது கீழே விழும்போது அடிபடாம இருக்கிறதுக்கு சேஃபா என்ன பண்றது? அதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட முறை தான் தற்காப்பு முறை தான் இந்த அடிமுறை. இதுல வந்து ஃபால் சேஃப், எப்படி கீழே தானா விழணும், விழுந்தா அடிபடாம எப்படி விழணும், எப்படி எழுந்துக்கணும், அதுக்கு உண்டான ட்ரைனிங் தான் இது. அதனால வயசானவங்களை, வீட்டில் உங்க பேரப்பிள்ளைகள்லாம் இருந்தா தயவு செய்து அவங்கள வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வந்து அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணி விடுங்க, அவங்கள வந்து என்ரோல் பண்ணி விடுங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, நாளை பின்பு அவர்கள் முதியவர்கள் ஆகும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நம்ம தலைவர் வந்து கேட்கிறாரு, நான் கேட்கல. அதனால நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க.
நீங்க எல்லாம் அன்மியூட் பண்ணிக்கங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஒரு I'm நிமிஷம் ready to சார். நீங்க answer. கார்த்திக் சார், ஆ ஷீட்ஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்றத எடுக்கிறீங்களா? நீங்க ஓகே. பிரசன்டேஷன் முடிச்சிட்டீங்கன்னா ஆமா. ஸ்கிரீன் ஷேர் எடுத்துருங்களேன். ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் எங்க போச்சு அது? இல்ல, நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓகே ஓகே, அது இது சொல்லிக்கிறேன். பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம நீங்க பிகேஎம் முடிச்சிருங்க. சரி, நான் இது முடிச்சிடுறேன். இன்னொரு டைம் வந்து 3 நிமிஷம் தான் இருக்கு. ரொம்ப குறுகிய டைம். லஞ்ச் டைம் வேற வந்துருச்சு. எல்லாரும் போய் சாப்பிடணும். நானும் சாப்பிடணும், நீங்களும் சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிடணும். வயசானவங்க இருப்பாங்க. அதனால வில் கன்க்ளூட் த ஸ்பீச் வித் திஸ். பிகேஎம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, முதல்ல இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்ததுக்கு, இத்தனை வயதானவர்களை வந்து இந்த மீட்டிங்க்கு வந்து காணொலியில வந்து அழைச்சதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்தேன். பிகேஎம்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, முதுமையை வரவேற்போம், வயோதிகத்தை அரவணைத்து பேணுவோம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். கேள்வி இருக்கா? சார், நீங்க ஸ்கிரீன் ஷேர் ஒரு நிமிஷம் எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு போகலாம். ஸ்டாப் ஷேர்னு இருக்கும். ஸ்டாப் ஷேர்னு வரும் பாருங்க. Click down in the share. You have a stop share. இல்ல, இப்ப பண்ணாங்க. அப்பதே பண்ணாங்க. Show all comments. நான் பண்ணவா சௌமியா? பண்ணிடுங்கம்மா. பண்ணுங்களேன். நீங்க ஸ்டாப் பண்ணுங்களேன். எனக்கு தெரியல இங்க இருந்து. வந்துருச்சு. ஒரு நிமிஷம். நான் பண்ணிட்டேன். எனக்கு நான் ஒரே ஒரு பிக்சர் எடுத்துக்கணும். எல்லாரும் ஒரு வீடியோ நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இருக்கீங்களோ வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிடலாம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் ஷேர் எடுத்துலாமா? இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் எல்லாரையும் சொல்லிட்டு என்னோட வீடியோவை ஆன் பண்ணவே இல்லை. இது நடக்கிறது. ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்டில்லா இருங்க எல்லாரும். நல்ல ஸ்மைல் ப்ளீஸ். தேங்க்யூ. ஸ்டாப் பண்ணிடலாமா? அருமையான ஒரு உபயோகமான பிரசன்டேஷனா இருந்தது. எல்லா வயதுக்கும் ஏத்த மாதிரியான ஒரு பிரசன்டேஷன். ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல வயசு ஆகத்தான் செய்யும். சோ நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு டாபிக், ஆதியிலிருந்து அந்தம் வரை, உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லா உடல் உறுப்பும் எப்படி இந்த ஃபால், அந்த விழுதல் அப்படின்ற ஒரு நிலையை அடைஞ்சா என்ன மாதிரி செய்யணும், முதல்ல அது காரணம் என்னன்னு சொல்லி அழகா விளக்கம் கொடுத்து, அது என்ன காரணம், அதை எப்படி நம்ம அணுகணும், அத அணுகுறவங்க கூட இருக்கிறவங்க எப்படி அதுக்கு அனுசரணையா இருக்கணும், நம்ம என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், எப்படி இதை தடுக்கலாம், இப்படின்னு இவ்வளவு அழகான விளக்கங்களோட ரொம்ப தெளிவா வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சு எங்களோட கோல்டன் குரூப் மெம்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா அழகா புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். விஜி மேடம், நீங்க சொல்லுங்க. மிக பிரமாதமான பிரசன்டேஷன் கார்த்திக் சார். தேங்க்யூ ஸோ மச். அவங்க டைம் எடுத்து எங்களுக்காக பண்ணி கொடுத்ததுக்கு. ஐ ஹோப் நம்மளுடைய கோல்டன் குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. நீங்க கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயங்கள், ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இதுல இருக்குது. அது எல்லாமே மிக சிறப்பாக எங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கிறதுக்கு மிக்க நன்றி எங்களுக்கு. I leave the forum for questions for any members. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள். கேள்விக்கு நேரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கேள்விகள் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் ஓகேனா கேள்வி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லாரும் அதனாலதான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். give some time. நீங்க சொல்லுங்க. யாருக்கு டைம் இருக்கோ let us keep them all be in this. Yeah, கண்டினியூ பண்ணலாம்.
யாருக்காவது கேள்விகள் இருக்கா டாக்டர்கிட்ட கேட்கறதுக்கு? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. நீங்க தான் தைரியமானவாச்சே, கேளுங்க, எல்லாம் கேளுங்க. சரி, உங்களுக்கு இப்ப எந்த கேள்விகள் தோணல அப்படின்னா நீங்க வந்து டெக்ஸ்ட் கூட அனுப்பலாம். நாங்க நீங்க வந்து உங்களுக்கு இமெயில் பேசி வாங்கி அனுப்புங்க, தரோம். இமெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். எல்லா இதுவும் அவர் ஆன்சர் பண்ணிட்டாரு. அவர் பிரசன்டேஷன்லயே எல்லாம் பண்ணிட்டாரு. கேள்விக்கு ஒண்ணு ரொம்ப நல்லா பண்ணாரு. எல்லாரும் ரொம்ப பிரீஃபா இருந்தது. let's give him a big hand. Thank you. சௌமியா அவர்கள் வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. கார்த்திக் அவர்கள், சௌமியா அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணீங்க. ரொம்ப புரிகிற மாதிரி தமிழ்ல பண்ணது ரொம்ப நல்லாவே இருந்தது. விஜய் அவர்களும் சொன்னார்கள். விஜய் அவர்களுக்கும் சௌமியா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நல்ல எங்களுக்கு கோல்டன் குரூப்புக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய மாதிரி ப்ரெசன்டேஷன் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னாச்சு சார்? ஒரு நிமிஷம், யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம். கவிதா, அதை ரிமூவ் பண்ண முடியுமா? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, கேட்கலாமா? வேற யாரும் கேக்குறீங்களா? ஒரு கேள்வி சொல்லுங்க சார். நடக்கும் போது சில நேரத்துல அப்படி தள்ளாடுற மாதிரி இருக்கு, என்ன காரணமா இருக்கலாம்? காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் மட்டும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அந்த பேலன்ஸ் மெக்கானிசத்தில் நம்ம பேசினது பார்த்தீங்கன்னா கண் பார்வை, அடுத்து வந்து பாடி வெயிட், அது ஒன்று, இன்னொன்று வந்து மசில்ஸோட பவர், புரியுதுங்களா? அடுத்து இந்த வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸ்ன்னு சொல்லுவோம். மெயினா அந்த தூங்கி ஏந்தண்ட ஒண்ணா இது பண்றதுதான் ரொம்ப ஒரு மாதிரி தள்ளாடுற மாதிரி இருக்கு. அதுக்கு மெயினா அதான் இந்த பாஸ்டரல் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நேரமா படுத்தே இருக்கும்போது என்ன அப்படின்னா நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து பிளட்டை மூளைக்கு அனுப்பக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து தெரியும். நம்ம படுத்திருக்கான், இவன் வந்து வேலை எதுவும் பெருசா செய்யல, அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம கம்மி பண்ணிக்குவோம். இந்த அளவுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து மூளைக்கு செலுத்தினா போதும், கை கால் மசில்களுக்கு இவ்வளவு செலுத்தினா போதும், மற்ற அவயங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளவு செலுத்தினா போதும் அப்படின்னு நம்ம மூளை வந்து இவன் படுத்திருக்கான் அந்த பொசிஷனை சொல்லிடுது. அதுக்கு ஏத்த மாதிரி ஹார்ட் வந்து அதோடைய வேலை பலுவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். அப்போ என்ன ஆகும், ரத்த ஓட்டம் வந்து சீரா தான் இருக்கும் எல்லா பகுதிக்கும், ஆனா ஸ்லோவா இருக்கும். அளவு இப்போ 100 மில்லி போக வேண்டிய இடத்துல 50 மில்லி இல்ல 40 மில்லி தான் போய்கிட்டு இருக்கு. டக்குன்னு நம்ம பொசிஷனை சேஞ்ச் பண்ணி எழுந்துக்கும் போது நம்ம ஃபாஸ்டா எழுந்துருவோம். ஆனா நம்ம பிரெயின் வந்து அவன் பொசிஷனை மாத்திட்டான்பா, இப்போ வந்து நீ ஹார்ட் நீ வேகமா வேலை செஞ்சாகணும், ரத்தத்தை வந்து இந்த பார்ட்டுக்கெல்லாம் வந்து அவன் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியாது, உக்காந்துக்க போறாங்களான்னு தெரியாது, நின்னுக்க போறான் நிக்க போறாங்களான்னு தெரியாது, ஓட போறாங்களான்னு தெரியாது, எதுக்கா இருந்தாலும் நீ தயாராக இரு, நீ வந்து உன்னுடைய பிளட் பம்பிங் கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, பம்பிங் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோன்ட்டு பிரெயின் வந்து ஹார்ட்டுக்கு வந்து இந்த அட்டானமஸ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து மூளையில வந்து 2 பகுதி இருக்கு. தன்னிச்சையாக செயல்படக்கூடிய பகுதி ஒன்று, தன்னிச்சை இல்லாமல் செயல்படக்கூடிய பகுதி. இது வந்து இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள வரும், அந்த சிஸ்டத்துல வரும். அப்போ வந்து இந்த அட்டானமஸ் சிஸ்டம் கிட்ட ஆகும்போது என்ன ஆகும்னா ஹார்ட் வந்து பிளட்டை வந்து அதிகமா பம்ப் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா அதுக்கும் டைம் ஆகும் இல்லையா? நம்ம மோட்டரை போட்டதும் தண்ணி வந்து டேங்குக்கு போயிடுதா? இல்லையே. நம்ம வீட்டில் அதே மாதிரி தான் மோட்டர் வந்து பூமியிலேருந்து எடுக்கணும், எடுத்து தன் மோட்டருக்கு எடுத்துட்டு வரணும், மோட்டர்லேருந்து ஓவர் ஹெட் டேங்குக்கு அனுப்பணும். ஸோ இட் டேக்ஸ் டைம். அந்த டயத்துக்குள்ள நம்மளுக்கு டைம் கிடையாது, நம்ம எழுந்து நின்றுடுவோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், பிரெயின் சொல்லும், எப்பா எனக்கு வர வேண்டிய சாப்பாடு ஆக்சிஜன் வரல, ரத்தம் வரல, என்னால் வேலை செய்ய முடியாது, எனக்கு அது வந்தால் தான் வேலை செய்ய வேண்டிய தலை சுத்தல் வர ஆரம்பிக்கும். இந்த கிடுகிடுக்குன்னு அந்த உடல் ஆட்டம் காண்றது வந்து அப்போதான் ஏன்னா இந்த சிறுமூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகும், மூளை டோட்டலாகவே மூளைக்கு கம்மியாகுது. சிறுமூளை கம்மியாகும் போது தான் அந்த கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் வரும். அந்த கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் வரும்போது தான் அந்த ஷிவரிங், அந்த ட்ரெம்பிளிங்லாம் வரும். நன்றி. எனக்கு ஒரு கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். சிவராம் ஆழ்வாரப்பா சிவராமன் சார். சிவராமன் பேசுறேன். சிவராமன் சார் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க சார். சரி, நான் கேட்கிறேன். நான் வந்து I think thank you sir for Karthik, it was a very nice presentation. Thank you. And நான் ஹாஸ்பிட்டல் என்ன அப்பாயின்மெண்ட் போனது இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, have you fall, did you fall any time? This is a main question they are asking in the hospital. Mandatory. And in the hospital also everywhere they have put have you fallen any time?
please talk to the doctor like that. This has been promoted very last Seriously. 1 year, you know. And I had a heart surgery from my own experience. I'm telling, open heart surgery. It was 3 bypasses. But when I came out alive and without any problem, and I got back after the physical therapy 83 session or so, they asked me to go to gym, start my gym work. And they told me how much what limit I can go. So I started joining I'm a usual gym goer, and then started continuing. I experienced one thing. In the temple, I used to stand there when the puja is there almost 45 minutes or 1 hour. After the surgery, I felt my leg was losing power after half an hour. I was about to fall. Then holding the chair, I was able to sit down. And that I talked to the doctor, and then when I started doing a lot of leg exercise, most of the machines with that, all of them went away. And now I'm able to do 90 pounds push up and all of them. Most of the leg exercise I do, that helped me a lot, just from my own experience. I don't have any problem, no stability problem. Everything I got back to normal. So thank you so much for sharing your experience, sir. Thank you so much for sharing your experience. If you have any questions, no, just thank you for sharing your experience. Just if you have any questions, please ask. Continue பண்ணுங்க சார். ஒரு क्वेश्चन இருக்கு. அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கு இதே இன்சிடென்ட் நடந்தது. ரீசெண்டா லாஸ்ட் 4 months or so. They didn't know how they've fallen. Some of them, they think they're wearing some apparels like shoes or something. It was not. But is it something connected to you think the Fall blood is always flow? connected, sir. என்னை பொறுத்த வரைக்கும் கீழே விழுதல் அப்படின்றது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு ஒன்ஸ் ஹெல்த். ஏன்னா ஹெல்த் விஷயம் இல்லாம அதான் நம்ம பேசணும் இல்லைங்களா, 2 காரணிகள் பேசுறோம். உடல் சார்ந்த காரணிகள், உடல் சாராம வெளிப்புறம் சுற்றுச்சூழல் சார்ந்த காரணிகள்னு பேசணும், ஃபேக்டர்ஸ். அதுல வந்து அவரோட காரணிகள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து யூனிக்கா இருக்கும். ஸோ சில பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்து கண்ட்ரோல்டா இருக்கும், அன்கண்ட்ரோல்டா இருக்கும். டயபிட்டிஸ் வந்து கண்ட்ரோல்டா இருக்கும், அன்கண்ட்ரோல்டா இருக்கும். டயபிட்டிஸ்ல வந்து இந்த ஃபீட்ல வந்து டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலில் வந்து அந்த தொடு உணர்வு வந்து கம்மியாயிடும், சென்சஸ் வந்து கம்மியாயிடும். அதனால வந்து காலில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க, எவ்வளோ பதிய வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். நம்ம வெறும் காலை வச்சோம் அப்படின்னா அதோட சென்ஸ் வேற. ஆனா நம்ம ஷூவை போட்டுக்கிட்டு அது மேல நிற்கும் போது என்ன ஆகும்னா இந்த பூமியிலேருந்து வர்ற ஃபீட்பேக்கு வந்து இந்த ஸ்கின்னுக்கும் உள்ள கான்டாக்ட் கம்மி ஆயிடும். ஏன்னா நம்ம குஷனிங் நிறைய வச்சிருப்போம் ஷூல இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு. அதனால வந்து உங்களுடைய அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸும் மாறிடுது, அதனால வரக்கூடிய ஃபீட்பேக்கும் மாறும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ராங்கான இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போகும்போது ரைட்டான ஆக்ஷனை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம என்ன இது உள்ளுக்குள்ள இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற அவுட்புட் தான் வெளில வரும். ஸோ இன்புட் சரியா போகலை அப்படின்னா கண்டக்ஷன் மெக்கானிசம்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டயபெட்டிக் நியூரோபதி இருக்கிறவங்க அந்த நரம்பு தளர்ச்சிக்கு உண்டான மருந்துகளை எடுத்துக்கிறதும் டாக்டரை பார்த்து தன்னுடைய டயபெட்டிஸில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆஸ் ஐ செட், ஒவ்வொரு பேஷண்ட்டும் யூனிக்கு, ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நிலைமையும் வேற மாதிரி இருக்கும், வியாதி தன்மைகள் வேற மாதிரி இருக்கும், சிவியாரிட்டி வேற மாதிரி இருக்கும். அதனால தான் இண்டிவிஜுவலைஸ்ட் பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அசஸ்மெண்ட்டு, அந்த பிளானுக்கு அது என்ன அசஸ்மெண்ட்டில் ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து இட்ஸ் எ டீம் டீம் அப்ரோச், அது மல்டிஃபேக்டரியல் டீம் அப்ரோச். உங்களோட ஆர்த்தோபீடிஸ்ட் இருப்பாங்க, உங்களோட நியூராலஜிஸ்ட் இருப்பாங்க, உங்கள் டயபெட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, உங்களோட ஜென்ரல் ஃபிசிஷியன் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஓகே இவங்களுக்கு இதை பண்ணுவோன்ட்டு கொடுப்பாங்க. அதனால வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க 3 பேருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உடம்புல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால தான் அடிக்கடி கீழே வராங்க. அதுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னு பார்த்து அதுக்கு வந்து சரி செய்யறதுக்கு அவங்க டாக்டர்ஸை பார்க்க சொல்லுங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு தரக்கூடிய சரியான சஜஷனா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. Thank you so much, Karthik sir. Balakrishnan sir. Balakrishnan sir, நீங்க கேளுங்க. Questions கேளுங்க please. Question. Good morning. நல்ல presentation.
இது வந்து எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டும் கூட. அது தவிர வந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட்டு ரொம்ப இன்டென்ஸாக கேட்டதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நான் போன செவ்வாய்க்கிழமை தான் ஒரு கடையில் போய் கீழே விழுந்து என் தலையில் அடிபட்டு பார்த்தாலே இந்த தெரியுது. பொட்டில் அடிபட்டுருச்சு. ம். இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா, நீங்கள் சொன்ன காரணங்கள் ஏன் விழுகிறதுக்கு நிறைய காரணங்கள் சொன்னீங்க. எனக்கு அந்த சமயத்தில் வந்து என்னென்னா, ஏன் விழுந்தோம்னு எனக்கு தெரியல. அதாவது கையை காலை ஊண்ட முடியல, ஒன்றும் முடியல. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன், தரையில் கிடக்கேன். அது இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து 2-3 விஷயங்கள் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, உடனே வந்து என்னை எழுப்பி விட்டார். கையை இப்படி தூக்கி உட்கார வச்சார். இதெல்லாம் அது வந்து அவர் வந்து பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போ இதில். பட் எனக்கு ஒன்றும் சீரியஸாக ஒன்றும் இல்லாதனால எனக்கு உடனே கான்சியஸ் இருந்து எழுந்து உட்கார்ந்தேன். பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரியலி ஹெல்ப். என்னுடைய வாட்ச் வந்து 911 கொடுத்து 911லேருந்து அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க. 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களும் உடனே வந்துட்டாங்க. வந்து விட்டு நாங்கள் எமர்ஜென்சி சென்டர் இதெல்லாம் போனோம். இதில் என்னென்ன டாக்டர்கிட்டலாம் கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, மல்டிபிள் ரீசன்ஸ் தான் சொல்கிறாங்களே தவிர, நான் விழுந்த இதுக்கு வந்து இதுதான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்ட்டாங்க. ஆமா, பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு காரணம் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது மட்டும்தான் அந்த விழுதல் பேலன்ஸை வந்து ஈக்குலிபிரியத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியாம போகும். அப்பதான் கீழே விழுவாங்க. ஒரு சிஸ்டம் மட்டும் பிரச்சனையா இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன், மற்ற சிஸ்டம் வந்து அதை கவுண்டராக்ட் பண்ணும், காம்பன்சேட் பண்ணும். அப்போ ஃபால்ல இருந்து தடுக்கலாம். இப்போ 2-3 சிஸ்டம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கணும் மினிமம். இந்த 5 சிஸ்டத்துல 3 சிஸ்டமாவது மினிமம் இன்வால்வ் ஆயிருக்கணும் உங்களுக்கு. இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம்னு சொல்றது, அந்த ப்ராப்ரியோசெப்ஷன் இது ஒன்று. அடுத்து இந்த நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பேசினது, ஹார்ட், எல்லாமே வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இது வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். அதனால தான் நீங்க கீழே விழுந்திருப்பீங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. எனக்கு என்ன கொஸ்டின் இதுனா, இப்போ வந்து நான் இந்த ஃபிசிக்கல் தெரபிஸ்ட் அவங்கெல்லாம் போகிற வேற எதுக்கும் ஃபிசிக்கல் தெரப்பி போனால் அவங்க என்ன சொன்னார்னா, இந்த வயசானவங்களுக்கு வந்து இந்த கோர் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா, கோர் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஃபிசிக்கல் தெரபிஸ்டாக இருக்கிறதுனால நான் எனக்குன்னா, இந்த கோர் ஸ்ட்ரென்த்தில் வந்து இந்த ஃபால் ப்ரிவென்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ இல்லாட்டா ஏதோ ஒரு இது இருக்கா? அது இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த ஏஜில். அதை வந்து நாங்கள் எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம வந்து கடைக்கு போயிட்டு எனக்கு 40ஆம் நம்பர் சட்டை கொடு, 34ஆம் நம்பர் பேண்ட் கொடு அப்படின்னு சைஸ் பண்ணி நம்ம டெய்லர்டு இது ஆல்ரெடி ரெடிமேட் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி நம்மளால வந்து இந்த விஷயத்துல எல்லாம் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டும் யூனிக்கு. அவங்கள ஒழுங்கா அசஸ் பண்ணணும். அவங்க அசஸ் பண்ணிட்டு அவங்க எபிலிட்டிஸ் என்ன, அவங்களோட மசில் பவர் என்ன, அவங்களோட பேலன்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன, மற்ற கோமாபிலிட்டிஸ் என்ன, இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸசைசஸை வந்து டெய்லர் பண்ணி தர்றது உங்களுடைய ஃபிசியோதெரபிஸ்ட் தான். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன இதில் வந்து இந்த ஃபிசிக்கல் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குன்னு சொன்னீங்க, இந்த பாடி ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த இடத்துல வந்து இப்போ வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இல்லைங்களா? ஆமா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறும். உங்களுக்கு ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறும். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒவ்வொரு பொசிஷன்லையும் மாறும் போதும் நம்ம பாடி வந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூங்காத விதிகள் 2ன்னு நம்ம பாட்டு வந்திருக்கு. ஆனா இது வந்து தூங்காத விதிகள் இல்லை, நம்மளுக்கு தெரியாத புலன்கள், தூங்காத புலன்கள் சிலர் இருக்கு. இந்த தூங்காத புலன்கள் வந்து என்ன பண்ணும், கான்ஸ்டன்ட் இன்ட்ராக்ஷன் ஒவ்வொரு பொசிஷன்லையும் கான்ஸ்டன்டா இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், பிரெயினுக்கு இம்பல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த இம்பல்ஸை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தசைகள் இருக்க மாறுறதும், தளர்றதும், போன் மூவ் ஆகுது, பொசிஷன் மாறுறது, அது எல்லாத்தையும் கண்ட்ரோல்டா எடுத்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் இஸ் த கீ. உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தான் கீழே வருது. அவங்க ஃபிசிக்கல் தெரப்பிஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் காலில் வந்து காஃப் மசிலும் பிறகு இந்த தொடையில் இருக்கக்கூடிய பின் மசிலுக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டெபிலிட்டி வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குங்கிறாங்க. அதுதான் உண்மை. அதான் சொல்றேனே, அதுதான் உண்மை. சந்தர்ப்பம் இல்லை, அதுதான் சாத்தியம். அது பண்ணா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். நன்றி கார்த்திக் சார். ரொம்ப அழகா வரிசையா தொடர் கேள்வி கேட்டாலும் வந்து பொறுமையா டைம் எடுத்து எங்க கோல்டன் மெம்பர்ஸ்க்காக நீங்க வந்து உங்களோட பதில சொன்னீங்க, விளக்கங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. விஜி மேடம், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? மத்தவங்க யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா? நல்லா இருந்துச்சுங்க சார். கார்த்திக் சார், எங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் எங்க மெம்பர்ஸ் சார்பா நான் கேக்குறேன்.
நீங்க நீங்க பண்ணியிருக்கிற இந்த பிரசன்டேஷனை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த கண்டிப்பா குரூப்ல கண்டிப்பா ஷேர் நான் வந்து லிங்க் பண்ணிடுவோம். உங்களுக்கு நான் ஷேர் பண்றதுக்கு லிங்க் நான் என்னோட கடைசி ஸ்லைட்ல அதை போட்டிருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் டேக் இட். ஓகே, நீங்க அந்த லிங்க் எதுவும் ஷேர் பண்ணி விடுங்க. நாங்க வந்து எங்களோட அந்த குரூப்ல வந்து நாங்க போட்டுக்குவோம். நீங்க ரொம்ப ரொம்ப பிரீஃபா ரொம்ப அழகா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ரொம்ப கிளியரா தான் சொல்றேன், ரொம்ப கிளியரா உச்சி முதல் பாதம் வரை நம்மளை சுத்தி இருக்கிற ஐட்டம்ஸ்னால வீட்டுக்குள்ளேயே நம்ம அதை நிறைய விழறோம் அப்படின்றத மெயினா நீங்க பேசி சொல்ற மாதிரி. வீட்டுல நம்ம நிறைய நேரம் இருப்பாங்க நம்ம கோல்டன் மெம்பர்ஸ், வீட்டுல இருக்கிற தினம் புழங்குற ஐட்டம்ஸ் தான், அதுதான் சில சமயம் நம்மளுக்கு வந்து அந்த பேலன்ஸ் கிடைக்காம போயிடுது. அத வந்து சரி செய்யறவன் ஒவ்வொன்றையும் கூட தான் இருப்பான் அப்படிம்பாங்க. அது மாதிரிதான் அதான் நம்ம சரி செய்யறது எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறது தான். அதான் நம்ம கூடவே இருக்கிறது. அது ரொம்ப அழகா ஒரு பல்புல இருந்து ஆரம்பிச்சு ஒரு வீட்டுல இருக்கிற பெட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் வச்சு நீங்க ரொம்ப அழகா அது ரீசன் எப்படி நடக்கும், எப்படி நடக்கலாம், நடந்தா என்ன செய்யணும்னு ரொம்ப 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 அழகா நீங்க வந்து தெளிவா எங்க கோல்டன் குரூப் மெம்பர்ஸ்க்காக, எங்க கோல்டன் மெம்பர்ஸ்க்காக வந்து நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. மனமார்ந்த நன்றிகள். விஜி மேடம் ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த மீட்டிங்கை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பா. விஜி மேடம். எஸ், தேங்க்யூ. எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ கார்த்திக் சார். நாங்க ரொம்பவே இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நாங்க வெளியில போகும்போது ரொம்ப என்ரிச்ட் ஒரு தாட்ஸோட நாங்க போறோம். என்ரிச்ட் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் எல்லா கோல்டன் மெம்பர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான சில விஷயங்கள், இம்பார்ட்டன்ட்லி இந்த யோகா அதெல்லாம் எல்டர்ஸ்க்கு பண்றதுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா சிம்பிளிஃபைடா பண்ண முடியும், பிரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் தென் சிபிஆர் டெக்னிக்ஸ், அதெல்லாம் கூட ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதெல்லாமே அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம கோல்டன் குரூப்புக்கும் நம்ம ஹோல் பப்ளிக்கும் கொண்டு வரதுக்கு இருக்கிறோம். ஸோ இதெல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் எவ்ரி ஒன் ஃபார் ஆல் யுவர் டைம். அண்ட் இன்னொரு மீட்டிங்ல நம்ம சந்திப்போம் சீக்கிரமா. ரொம்ப பொறுமையா இத்தனை நேரம் எனக்காக என்னோட ஸ்பீச்சை கேட்டுட்டு இருந்த அந்த வயது முதிர்ந்தவர், மனசால இளமையாகவும் உடலால் வயதிகர்களாகவும் இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். Thank you, Soumya. Thank you for the wonderful communication. Thank you. Thank you. You will leave the meeting. Thank you. Yes, thank you. Everyone, thank you. Thank you, sir. Karthik, sir, thank you. Thank you, ma. Papam. வாழ்க வளமுடன்.